புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். பாவிக்குமான்னு சொல்லுவோம். புள்ளும் சிலம்பினான் அது அடையாளம் இல்லை, நீங்க கிளப்பிருங்கோ அதால தான் எழுதுறது வேற அடையாளம் சொல்லுவார். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அவ ஆராதனை பண்றதுக்காக போற பெருமாள் கைங்கி ஆராதனை பண்றதுக்காக கைங்கரி பரவாயில்ல கூப்பிடுறதுக்குன்னு கோவில ஒரு சங்கு உண்டு. அது பெருமாள் கைங்கிறதுக்காக பெருமாள் கையில் இருக்க சங்கம் இல்லை, அது வெள்ளை விழிசங்கம் சிக்னல். ஃபேக்டரியில் ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சுன்னா இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு சங்கு ஊத மாட்டேன், அந்த மாதிரியா இது கைங்கரி பரவாயில்ல கொடுத்தா ஒரு ஷிஃப்ட் அபிகமனம் முடிஞ்சு போச்சு, அந்த செட்டெல்லாம் போயிடும். அப்புறம் இஜ்ஜாராந்துக்கு வர செட்டுக்காக அது காத்தால சங்கம் ஒன்று ஊதுவா. விழி சங்கு விழிக்க தான் கூப்பிடுது, காலிங் பெல்ன்றாப்புல இது காலிங் சங்கம்னா எல்லாம் வச்சுக்கலாம். வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அது வேற ஒரு கோவில் சங்கமாக இருந்தால் எழுந்திருக்க வேண்டாம், விஷ்ணு கோவிலேருந்து வர சங்கம். அந்த விஷ்ணுன்னு சொல்லாமல் புள்ளரையன் கோயில் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ ராமனை பற்றி சொல்லிச்சு லக்ஷ்மணாகிரஜான்வர், லக்ஷ்மணனை பற்றி சொல்லிச்சா ராமானுஜான்னு சொல்லு. பெரும் பிராட்டியை பற்றி சொல்லிச்சு விஷ்ணு பத்தின்னு சொல்லுவார், பெருமாளை பற்றி சொல்லிச்சு சேஃப் பத்தின்னு சொல்லுவார். அது அந்த மாதிரியாக கருடனை பற்றி சொல்லிச்சு விஷ்ணு ரசம், விஷ்ணு ரச தண்ட கோயம், விஷ்ணு வாகனா விஷ்ணு ரசான்னு சொல்லுவார். பெருமாளை பற்றி சொல்லி கருட வாகனா. அந்த மாதிரி இப்போ இன்னும் இந்த பாட்டு ஒன்று பிரசித்தமாக பாட்டுங்களா, எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு பாட்டு வர மாட்டேன். கருட வாகனான்னு ஒரு பதம் வரல, நாராயணான்னு ஆரம்பித்து கருட வாகனம் ஒரு பாட்டு வரும். இப்போ நிறைய கேட்டேன், இப்போ சாயங்காலம் கூட கேட்டேன். அந்த மாதிரியாக பெருமாளை பற்றி சொல்லி கருடனை சொல்லி புல்னா பக்ஷி, அரைனா ராஜா, பக்ஷி ராஜன் அவனுக்கு சுவாமி அவனுடைய தங்குறது. அதில் பக்ஷி ராஜனுக்கு சுவாமியாக இருக்க முடியாத பகவான் இருக்கானு அவன் இருக்கிறதான கோவில். அதனால் பகவானுக்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் கருடன் தான். சில இடத்துல பக்ஷி ராஜன் போல் மிருகராஜும் இருக்கும். இப்போ திருப்பதியில் சிம்மம், அதை வச்சு தேவதாந்திர கோவில் நினைக்க வேண்டாம். சாஸ்திரங்களில் பக்ஷி ராஜனும் அல்லது மிருகராஜனும் கோவில் இருக்கலாம். அங்கே மிருகராஜன் அதாவது சிம்மம், இங்கே பக்ஷி ராஜன். இப்போ கோவிலில் வாசலில் போகிறா, இது விஷ்ணு கோவிலா பெருமாள் வேறு கோவிலான்னு கேட்டால் அது உள்ளே போய் பார்க்காதபடி வாசலில் கருடன் இருந்தான்னா அது விஷ்ணு கோவில் தெரியுது இல்லையோ. அதனால் இவன் தான் பெருமாள்னு காட்டி கொடுக்குறது அந்த கருடன். அதில் அவனிட்டு பெருமாள் சொல்கிறேன். இதெல்லாம் கருட பஞ்சாசன் அற்புதமான ஒரு கிரந்தம். அதில் அந்த இதெல்லாம் சொல்கிறேன், நாளைக்கு அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாழியாக இருக்குது. அதில் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த சப்தம் காதில் விழுந்தே கேட்கலையான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுவும் பிரயோஜனம் இல்லைன்ற அவளுக்கும் பெருமாள் பெருமாளுடைய ஒரு சௌந்தரியத்தினால அவளுக்கும் போகிறது தெரியாதபடிக்கு எழுந்திருக்க. அதில் அதுவும் அடையாளம் இல்லை, வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்ற வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டிலையோ அது சங்கம், சங்கத்துடைய பேரரவம் அதுவும் அடையாளம் இல்லையான்னு கேட்டேன். அதுவும் அடையாளம் இல்லை. இதற்கும் அவள் நிருத்தரையாய் கிடக்க இந்த அடையாளம் போராதுன்னு அவளுக்கு. அதுக்காக வேற சொல்கிறாள் புள்ளாய் எழுந்திராய். அப்போ தான் அந்த புள்ளாய்னு ஒரு பாட்டிலையும் அந்த கூப்பிடுற சப்தம் இருக்க சம்போதனம், அந்த சம்போதனத்தில் புள்ளாய் பகவத் விஷயத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகிறார். பாகவதாள் வந்திருக்காருன்னா உடனே ஓடி வர வேண்டாமோ? அது தெரியாத நீ இன்னும் உள்ளுக்குள்ளே தனியாக பெருமாள் அனுபவிச்சுருக்கு, அதெல்லாம் எழுந்திருக்க வர மாட்டேன், அது அழகில்லை உனக்கு அப்படின்றதா சொல்லி எங்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அவள் சொன்னா உங்களை யார் எழுப்பினான்னு கேட்டார். எங்களை யார் எழுப்பினா?
அவாவா தங்கள் தங்கள் காரியத்தை செய்கிற போது அவா சப்தம் போட்டால் அந்த சப்தத்தை எழுதணும். யார் என்ன காரியம் செய்யாருன்னு கார்த்தால் எழுந்து ரிஷிகளாக எழுந்திருக்கும் போது ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எழுந்திருப்பா. ஹரிர் ஹரி ஹரிர் ஹரி ஹரிர் ஹரின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவள் சப்தம் போட்டாள். மெல்ல எழுந்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரும் உள்ளம் பூந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை. அவள் ஹரிர் ஹரின்னு சொன்னான். அவள் படுத்துக்கிச்ச எழுந்திருக்கிச்ச ஹரிநாம சங்கீர்த்தம் ஹரி சப்தம் தான் ரொம்ப வசந்தது. ஹரிர் ஹரதி பாப்பானி பாப்பத்தை போக்குறோம். கார்த்தால் எழுந்தோடனே நேற்று ராத்திரி முழுக்க பாப்பத்தை சம்பாதிச்சு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கட்டி வச்சுட்டு படுத்துருமோ இல்லையா, அந்த கார்த்தால் எழுந்தோடனே அந்த பாப்பத்தை முழுக்க கரைக்கணும் ஹரிநாம சங்கீர்த்தம். அப்புறம் மத்தியானம் பண்ணுற பாப்பத்தை மறுநாள் கார்த்தால். அந்த மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி இதில் சாஸ்திரத்தில் ஆன்மீகம். முதல் நாள் ராத்திரி எப்படி படுத்துக்கிறார், பெருமாளை தியானம் பண்ணி படுத்துக்கிறார். மறுநாள் காத்தாலையும் பெருமாளை தியானம் பண்ணிட்டே எழுந்திருக்கா. முதல் நாள் ராத்திரி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்தான்னா அப்போ படுத்துருக்காள்னு அர்த்தம். காத்தால் எழுந்திருச்சு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணா படுத்துருந்தா எழுந்திருக்கான்னு அர்த்தம். எப்படி படுத்திருந்தா, வெள்ளத்தரவில் துயில க்ஷீராப்தியில் இருக்க முடியாத லோக பீஜமாய் லோக சிருஷ்டிகர்த்தா அவர்கள் எம்பெருமானி ஹிருதயத்திலே கொண்டு அவா படுத்துட்டுருக்கா. அதாவது படுத்துக்கிச்சு என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு காட்டுறாள். க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித்த சாருமூர்த்தையே போகி போக சயனீயசாயினே மாதவாய மது வித்விஷய நமகான மாதவனை ஹிருதயத்தில் தியானம் பண்ணி படுத்துக்கிறார். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்து அவன் தான் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன். இந்த நெல்லை வயலில் விதைக்கிறதுக்கு முன்னாடி அது ஜலத்தில் ஊற போடுவா. அந்த மாதிரி பரமாத்மாவை க்ஷீரசந்த ஊற போட்டு நினச்சா அதிலிருந்து அவதாரங்களாகிற பயிர்கள்லாம் வருது. அப்படி இப்போ வெள்ளத்தரவில் உள்ளத்து கொண்டு சுட்டினா இருக்குது போகிறோம் இந்த பாசத்தை கோட் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு. ஏன் இருக்குது போகிறோம் 50 ரூபாய் கிடைச்சதா உள்ளத்தை கொண்டு இந்த பாசத்தை கோட் பண்ணுவோம். இதுக்கு அது அர்த்தம் இல்லை. உள்ளத்துக்குன்னா உள்ளத்தே கொண்டு யோகக்ஷேம பாமியம் அனன்யா சிந்திந்தாமம் ஏஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்தியாபித்தம். யோகக்ஷேமம் பொண்ணு கல்யாணம்னா யோகக்ஷேமம் அவன் சொல்லிருக்கான் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு அர்த்தம் இல்லை. பக்தி யோகம் பண்ணுறவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அதை நிலைக்க முடியாது பண்ணணும். அந்த இடத்துல பிறகு அதான் அர்த்தம். இது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கா. அது அர்த்தம் தெரியாது, எல்லாரும் ஆமோதிக்கிறா. அது மற்ற பிரகடனத்துலாம் ஒட்டாது சொல்லலாம் அந்த மாதிரி இதில். அப்படி அந்த வெள்ளத்து அரவியல் துயிலிருந்த வித்துன்னா லோகத்துலாம் ஜெகத் காரணமாக இருக்கணும் எம்பெருமான். பரமாத்மா தான் ஜெகத்து காரணம். அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்திருக்கிற போது எப்படி எழுதணும், ஒரு கர்ப்பிணியில் எப்படி எழுந்திருப்பாளோ அந்த மாதிரி. கர்ப்பிணியாக இருக்க மல்லாந்தாகப்படுத்து அப்படியே எழுந்திருக்கூடாது. மல்லாந்தாகப்படுத்த கூடாது, மல்லாந்தாக எழுந்திருக்கூடாது. அப்படியே ஒரு கழிச்சு கர்ப்பிணிகள் எழுந்திருக்குமா போல வியாக்கியானம் பண்ணுறாரு. அந்த இடக்கை பக்கமாக ஒரு கழிச்சுன்னு கையை ஊருண்டு எழுந்துடணும். அந்த மாதிரி புருஷாளுக்கும் கர்ப்பம் உண்டு. ஹிருதயத்தில் பகவான் முதல்ல படி பகவானை பாதாரவிந்தயுகுலம் பாதாரவிந்தயுகுலம் சிரசி கிருத்வா அமிர்தசாகர அந்தர் நிமக்ன சர்வாவய சுகமாச வைகுண்ட கத்தியத்தை தியானம் பண்ணி அந்த எம்பெருமான ஹிருதயத்துக்குள்ளே எழுந்துள்ள பண்ணி தியானிச்சுட்டு அவன் திருவிழா நம்ம தலையை வச்சுன்னு செஞ்சுதாப்புல அப்படி தியானம் பண்ணும். எழுந்திருச்சே அந்த பில்ட் அந்த பெருமாளை ஹிருதயத்தில் கட்டினோமே அந்த பகவானுடைய தியானம் கலையாதபடிக்கு எழுந்து மெல்ல எழுந்து. இது சாஸ்திரம். ராத்திரி படுத்துக்கிச்சே அந்த ஜெகத் க்ஷீரசமுத்திர சாயியா இருக்கும் எம்பெருமான தியானம் பண்ணும். கார்த்தால் எழுந்து ஹரி என்ற பேரரும் அவ உச்சி பிரகர்ஷ ஜனகேன உச்சீஸ்வரேன வியாக்கியானம் ஆன்மீகம். அக்கம் பக்கத்தில் சோம்பேறிகள்லாம் கூட இவா பண்ணுற திருநாமத்து கேட்டு சந்தோஷப்பட்டுமே. அந்த மாதிரி பிரகர்ஷ ஜனகேன உச்சீஸ்வரேன கார்த்தால் எழுந்து. இந்த காலத்து சொன்னால் இந்த சரி இந்த டேப்பெல்லாம் வைக்கிறோம் சவுண்ட்லாம் வைக்கிறோம் அதுக்கு ஒருத்தரும் ஆக்ஷேபம் பண்ணுறல. எவனா காத்தால் எழுந்து அத்தியானம் பண்ணால் இந்த பசங்க அத்தியானம் பண்ணி தூக்கம் வராது போது அது சூட்டு போட்டு அது நிறுத்தப்படும். இந்த கல்யாணம் கார்த்திகைன்னா இந்த பிளேட்லாம் வைக்கிற பாருங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அது அவ்வளோ கடூரமான சப்தம். இத்த ஜனங்கள்லாம் வரவேற்கா இதுக்கு ஒத்தும் தடையே கிடையாது. யாராவது காத்தால் எழுந்து அத்தியானம் பண்ணால் அதுக்கு தடை. இப்படி உபதிரம் பண்ணால் எப்படி நாங்கள் தூங்குறது அது கேட்குறது புண்ணியம் பண்ணியும் லோகம் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி மெல்ல எழுந்து அரியந்த பேரும். சரி அந்த காரணபூத்தன் யார் தெரியுமா, அதான் ரொம்ப புல்லா எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கடைய காலோச்சி வெள்ளத்தவையில் துயில பிறந்த வைத்தேன். பம்பாய்க்கு வந்தாச்சுன்னா அடுத்தாப்புல எங்கே போனோம், எங்கேருந்து வந்தோம் அங்கே போனோம். எனக்கு இல்லது, நான் எங்கேருந்து வந்தேன் அஹோபத்துலேருந்து வந்தேன். இப்படி ஊர் சுற்ற வேண்டிதான் எங்கள் பெருமாளுடைய கேத்திரம். கிரஸ்தனா இருக்கும் ஒரு ஊர்லேருந்து வந்து உபன்யாசம்னா மறுபடியும் ஊருக்கு போகுது. அப்புறம் அப்னூருக்கு போகிறது இப்படி ஊருக்கு போகிறது. அது பெருமாள் க்ஷீரசமுத்திரம் வரார். அவதாரம் முடிஞ்சோன்னு மறுபடியும் எங்கே போகிறார், க்ஷீரசமுத்திரத்துக்கு போகிறார். கிருஷ்ணாவதாரம் பண்ணார், காரியம் முடிஞ்சு போச்சு, க்ஷீரசமுத்திரத்துக்கு போயிட்டார். மறுபடியும் ராமனா வரார், நூத்தரா வரார், க்ஷீரசமுத்திரத்துக்கு வர காரியத்தை முடியாது. அந்த மாதிரி கண்ணனை அவதாரம் பண்ணால், பூத்தனா சம்ஹாரம் பண்ணால், உடனே சகடாசுர சம்ஹாரம் பண்ணால், பேய்மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழைய கால வச்சு அப்புறம் வந்த காரியம் எடுத்து வெள்ளத்தரவில் துயில் பண்ண வைத்தது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கண்ணன். அந்த கண்ணன் என்ன பண்ணான்னா அவன் பண்ண காரியத்தில் ரொம்ப பிரசாரமான காரியம் 2. ராமாவதாரத்தில் சின்ன வயசில் பண்ண காரியங்கள் தாட்டகாவசம், தாட்டகனுடைய பிள்ளையான சுபாகுமாரி சொல்லி நிரசனம்.
இங்கே கிருஷ்ணாவதார காலத்தில் முதல்ல பெண்ணைத்தான் கொண்டிருக்கான். யார்? பூத்தனை. ராமன் தாட்டையை வதம் பண்ணால் அவன் பேரில் ஒரு பிளாக் மார்க், அவன் பேரில் ஒரு குற்றச்சாட்டு. கிருஷ்ணன் பூத்தனை சம்மாரம் பண்ணாரு. இந்த பூத்தனா சம்மாரம் பண்ண கதையை சொன்னாலே மோட்சம் வரும்ன்ற சுகபிரமம். இது இவன் பண்ண அதிர்ஷ்டம். ஆச்சா, பேய் மூலை நஞ்சு உண்டா. அதுக்கப்புறம் சகடாசுர சம்மாரம் பண்ணா. இதெல்லாம் நான் பிறந்து நாள்களோர் திங்கள் அளவிலே ஒரு 4 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறந்து 4 மாதத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு. இந்த சகடாசுர சம்மாரம் பண்ணுறது எங்கேந்திரா பலம் வந்ததுன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க. பெருங்கள் வெள்ளி கோப்பையை பருகுங்கள் மேலே இல்லை போர்ன்விட்டா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்ன்விட்டா ஷார்ட்டாக அந்த வெள்ளி கோப்பையை வின் பண்ணலாமா, பெருசாக படம் போடுவான். சகடாசுர சம்மாரம் பேய் மூலை நஞ்சு உண்டான் சகடாசுர சம்மாரம் பண்ணான். பேய் மூலை நஞ்சு உண்டு, பேய் மூலை நஞ்சு உண்டு. கள்ளச்சடங்கு கலக்கழைய காலிச்சு அம்மா பால் சாப்பிட்டு தான் உடம்புல பலம் இல்லை. ஏன்னா அது எத்தனையோ குழந்தைல சாப்பிட்ருக்கா. பூத்தனை கொண்டு வந்த பாலம் கண்ணனுக்குன்னு கொண்டு வந்த பாலாக இருக்கிறதுனால அதனால பெருமாளுக்கு பலம் அதிகமாக போச்சான். அந்த பேய் மூலை நஞ்சு உண்டு. ஏன் அவாத்தில் சாப்பிட்டு போய் பாஸ் பண்ணான்னா, சுகமாக மனசோட சாதம் போட்டால் அவன் பாஸ் பண்ணான். அவாத்தில் சாப்பிட்டு போய் பஸ்ஸில் மாட்டினான், ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் முறிஞ்சு போச்சு. அவாத்தில் சாப்பிட்டு போனோம் சுவாமி, முறிஞ்சு ஆற்றுக்கு வரது கை காலம் முறிஞ்சு போய் வந்தேன்னு அர்த்தம். அவள் சாதம் சாப்பிட்ட வேலை இல்லையா? அப்படி உண்டு சிலதுங்களே. சில பேர் சாதம் போட்டால அப்படி ரொம்ப க்ஷேமமாக இருக்கிற காலத்தில் நினைக்கணும். அவள் கையால் சாதம் சாப்பிட்டா சரி, எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். அந்த மாதிரி பேய் மூலை அவள் கண்ணனை குளத்துக்கு வந்தால் கூட இந்த பால் கண்ணனுக்குன்னு கொண்டு வந்ததால் பெருமாள் பரவ போக்கியமாக போச்சு. அந்த பால் சாப்பிட்டா பலம் அதிகமாக போச்சு. கள்ளச்சடங்கு கலக்கழைய காலச்சு. அப்படிப்பட்டவன் மறுபடியும் சமுத்திரத்தில் போய் சேர்ந்தான். அங்கேருந்து இருக்க முடியாத எம்பெருமான தியானம் பண்ணிட்டு படுத்துருக்க மகிழெல்லாம் கார்த்தால் எழுந்து மெல்ல எழுந்து என்ன பேரரும் ஹரின்னு முட்டாள்கள்லாம் கூட காதில் விட முடியாது. பெரிய தூக்கம் தூங்குறாள் கூட காதில் விட முடியாது, சப்திக்கிறார். அது ஒரு காதில் விடலையா? அது இந்த பேரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அந்த சப்தம் நம்ம காதில் பட்டு ரொம்ப குளிர்ந்து போச்சு, எழுந்துது அப்படின்னு தான் சொல்கிறேன். இதனுடைய அர்த்த விஷயங்கள்லாம் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி 8:30 8:35 ஆரம்பிக்கிறது. நாளைக்காவது 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது என்ன ஆக போகிறதோ. இருந்தாலும் 8:30 கட்டாயம் உண்டு. நாளைக்கு கார்த்தால கீதை கிடையாது, ஏன்னா துவாதசியாக இருக்கிறதுனால அன்றைக்கி பாரணெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நாளை மறுநாள் தான் கார்த்தால கீதை. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கே 8 மணிக்கே ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கேன். எல்லாரும் வந்து ஸ்ரவணம் உண்டு. நீ பாசுரத்தை சொல்லுங்க. தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபங்கமட துயலடுமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதும் தாழ்கிறவாய் மாமீரவளை எழுப்பியரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச்சுகடோ அனந்தலோ ஏவ பெருந்தியல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதோன் வைகுந்தன் என்ன நாமம் பலவும் நவிந்தேலோ ரெம்பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்லாரஸ்தாஸ்தனபர நமிதாங்கீய சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநீதாபிசர்பிராகிருஷ்டநாதா விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜா நஹ ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தார்யே மனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயை நித்யமங்கலம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये. ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटिसङ्घट्टिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुचसरोहराजहंस लक्ष्मीनृसिंहमदेहि करावलम्बम् योऽन्तः प्रविश्य मम वाचि मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेशोन्मिघोष क्षिप्तप्रत्यर्थतृप्तिः जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धचैत्रध्वजपटपवरस्फाति निर्धूत शुद्धान्तस्तोमतोलस्तवकविगमनव्यक्तसद्भक्तनीगा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने
अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्योऽपि सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्दुना करुणया सोऽस्य इति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनेः पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गषठार्योगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषठरिगुणा सम्यमिन्द्रेण दृष्टं यस्तात्मानं ऋसुम्हे नरहरिषठजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवैति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणं वीरघ्वीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजित् रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरिषठरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूकस्त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं त्वं स्तुतिशतशरशुद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगणितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्द्रदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिमान्यां गोदामनशरणशरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சு நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு நோற்று சுவர்க்கம் போகின்றவம் மானாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணம் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணம் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் எருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். வியாக்கியான பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ புள்ளா எழுந்திராய் பேய் முலை நெஞ்சுண்டு கள்ளச்சேடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் வந்த வித்தினி உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரியன்ன பேரரும் உள்ளம் புகுந்து விழுந்தேலோர் எம்பாவாய். இப்போ 6வது பாட்டிலேருந்து 15வது பாட்டு வரைக்கும் எல்லாரும் எழுப்பிட்டு போறார். அதாவது பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கணும் என்றதான சாஸ்திரார்த்தத்தை காட்டுறார். அதுல ஒத்தரா தனியா வசந்த விஷயத்தை அனுபவிக்க கூடாது. அது பாட்டினுடைய பொதுவான அர்த்தத்தை நேற்று சொன்னேன். போது முடிஞ்சது அடையாளம் கேட்கிறாள். நாங்க எழுந்து வந்து அடையாளம் இல்லையான்னு கேட்டா, நீங்க தூங்கினாதானே பொழுது முடிஞ்சது அடையாளம், நீங்களா தூக்கமே இல்ல ராத்திரி முழுக்க இருக்குச்சு, உங்களுக்கு எப்படி போது முடிஞ்சது அடையாளமாக நீங்க எழுந்துருதுன்னு சொன்னா. பட்சிகள்லாம் சப்தி சொன்னா, அதையும் நீங்க எழுப்பியிருப்பீங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவா கைங்கரி மன்றத்துக்காக கோவில்ல பகவத் சன்னிதானத்துல விஷ்ணு கோவில்ல சங்கம் ஊதரா, அது போது முடிஞ்ச அடையாளம் சொன்னா. அதுக்கும் அவள் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் மகர்ஷிலாம் எழுந்து காத்துல ஹரிர் ஹரின்னு சொல்றா. அந்த சப்தம் உனக்கு, அந்த பெரிய சப்தம் உனக்கு காதல் விடலையான்னு கேட்கிறாள். அப்புறம் அவள் எழுந்து வந்துட்டா அப்படின்னு தான் நாம் நினைக்கணும். இந்த பாட்டுல புள்ளா என்றதாக கூப்பிடுறா. புள்ளாயினா பகவத் அனுபவத்திலே புதியவள். இதுக்கு முன்ன அதுல அது அதிகமான ஒரு அவளுக்கு பயிற்சி அபியாசம் கிடையாது. திருவாய்ப்பாடியில் உள்ளாரில் சிந்தையந்தோபாதி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியாதார் இல்லை. புள்ளாயினா சிறு பிள்ளை, அதாவது பகவத் அனுபவத்துல அதிகமான அபியாசம் இல்லாத பொண்ணே. அதாவது ஆயுர்பாடியில சிந்தையந்தின்னு ஒருத்தி இருந்தார். அவளை போல பகவத் அனுபவத்தை புதியவாள் இருக்கவே யாருமே கிடையாது. அதாவது கிருஷ்ணன் குழல் கொண்டு ஊதின போது எல்லாரும் யமுனை கரைக்கு பட்டு விட்டார். மாமனார் தடுத்தார், மாமியார் தடுத்தார், ஆத்துக்கார் தடுத்தார், ஒருத்தர் வார்த்தையும் கேட்காத பட்டு போயிட்டார். ஏன்னா அந்த பகவத் அனுபவத்துல அவளுக்கு ஆழங்கால் உண்டு. பெருமாளுடைய அனுபவம்னா எல்லாத்தையும் விட்டு போடுவேன். இந்த பொண்ணு புதுசா கல்யாணம் பண்ண வந்த பொண்ணு. மாமனார் மாமியார் எல்லாரும் 2 பேரும் 2 வாசத்துல உட்காந்துட்டு 2 பேரும் காலால் தடுத்துட்டா இந்த பொண்ணை போக விட்டாது. இது என்ன பண்ணுது, அவளுக்கு பயந்துன்னு பகவத் அனுபவத்தை விட்டுடுத்து. ஆத்துக்குள்ளே போய் கதை தாப்பாடு போட்டுருத்து. ஆனா இவ்வளவுதான் சீக்கிரமா மோட்சம் வந்தது. அவள் நேரம் போய் சேவிச்சவளுக்கு சீக்கிரமா மோட்சம் இல்லை. இது என்ன பண்ணா, உள்ள கதவு தாப்பாடு போட்டோடனே மோட்சம் போகணுமா இருந்தா, மோட்சத்துக்கு போறதுக்கு புண்ணியம் பாபம் 2மே போயிடணும். புண்ணியம் கூட மோட்சத்துக்கு பிரதிபந்தகம்.
இது சொன்னால் புரியாது இல்லை. புண்ணியம் பண்ணால் என்ன வரும்? சொர்க்கம் வரும். சொர்க்கம்ன்றது என்ன? இந்திரலோகம். அங்கே போய் சுகத்தை அனுபவிக்கலாம். அந்த சுகத்தை அனுபவிச்சா மோட்சத்துக்கு போக முடியாது. 2 பேர் ஸ்நேகிதால் காஞ்சிபுரத்துக்கு நடந்து போகிறா பந்தவாசிலேருந்து பெருமாள் சேவித்தாக. பாதி வழியில் போகிறோன்னே ஒருத்தன் அமெரிக்காவும் ஸ்நேகிதம் வந்தான். டே ரொம்ப நாளாச்சு ஒன்று பார்த்து 20 வருஷமாச்சு, உனக்கு நல்ல கிஃப்ட்லாம் வாங்கிட்டு தரேன் அமெரிக்காவிலேருந்து ஆஷன் போட்டான் அவனு. நான் ராத்திரியே ஃப்ளைட்டு போனால் உங்கள்கிட்ட வர சொல்லுண்டு. 10 மணிக்கெலாம் உற்சவம் முடிஞ்சு போடும், அபூர்வமான உற்சவம். அங்கே போனால் நிறைய 10,000 20,000 வெளிநாட்டு சம்பளம்லாம் கொண்டு தான் அளவெல்லாம் வருஷம் தான். அவனுக்கும் பெருமாள் சேவை கொடுத்து அவன் இருந்துச்சுன்னா சரி நீ போ நான் போகிறேன்னு இவன் போனான். சரி நமக்கு இவனால் பெருமாள் சேவை போச்சு, அவனாவது போய் பெருமாள் சேவிச்சிருக்குன்னு நினச்சான். கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே சவுக்கு தோப்பில் அடர்ந்தது. அங்கேருந்து திருடம் வந்தான். இவன் எடுத்து போய் கையில் 5 விரலுக்கும் மோதிரங்கள்லாம் போட்டுட்டு இருந்தான், ரிஸ்ட் வச்சுலாம். திருடம் எடுத்து போய் ராத்திரி அவனை எல்லாத்தையும் அப்பறிச்சு மரத்தோடலாம் கட்டி போட்டு போட்டான். இவனுக்கும் பெருமாள் சேவை கிடைக்கல. அப்புறம் யாரோ வந்து அவத்தோடு சொன்னால் இந்த அப்புறம் பொழைச்சுட்டா 2 பேரும் காசால் சேவிச்சார். டே உனக்கு பெருமாள் சேவை கிடைச்சிருந்தான்னு அவன் ஸ்நேகிதன். நான் நினச்சேன் அவன் ஸ்நேகிதன் விட்டுருப்பான், அவனே காரில் கொண்டு பெருமாள் சேர்ந்து ஒன்று விட்டுருப்பான், உனக்கு பெருமாள் சேவை கிடைச்சுன்னு நினச்சிங்கன்னா இவன் அதையும் கேட்குற. வந்தவன் சரியாக 12 மணி நேரம் வாசி விட்டான், உற்சவம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நிறைய லாபம் கொண்டு கொடுத்தான், அந்த லாபத்தினால பெருமாள் சேவை போயிடுத்து அப்படின்னு அவன். உனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்னா அது திருடங்கள் ஆட்டினேன், மொத்தத்தையும் பறி கொடுத்தேன், திருடங்கிட்ட அடிப்பட்டேன், மரத்தை கட்டா, அதெல்லாம் எனக்கு பெருமாள் சேவை இல்லாத கொடுத்தேன். ஸ்நேகிதங்கிட்ட ஆட்டினவனுக்கும் பெருமாள் சேவை கிடைக்கல, திருடங்கிட்ட ஆட்டவனுக்கும் பெருமாள் சேவை கிடைக்கல. புரியுது இல்லையா? இந்த ஸ்நேகிதங்கிட்ட ஆட்டவனுக்கு நல்ல அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அதுபோல் ஸ்நேகிதங்கிட்ட ஆட்டாவில் சொர்க்காதிகளில் போய் இந்திரங்கிட்ட ஆட்டு அந்த சுகத்தை அனுபவிகளும் கடைசியில் பகவத் அனுபவம் இல்லாத போயிடுச்சு. நரகத்தில் போய் திருடங்கிட்ட ஆட்டினவன் உபத்திரம் பண்றாலும் நரகத்தில் ஆட்டினவனுக்கும் சொர்க்கம் மோட்சம் இல்லாத போயிடுச்சு. அதில் புண்ணியம் பாப்பம் 2மே மோட்சத்துக்கு பிரதிபந்தகம். அது 2ம் போனாதான் மோட்சம் கிடைக்கும். இந்த மாமனார் மாமியாருக்கு பயட்டுண்டு பெருமாள் சேவையை எழுந்தவளை இவளுக்கு தான் சீக்கிரமாக மோட்சம் கிடைச்சது. ஏன்னா புண்ணியமும் கொடுத்து பாப்பம் கொடுத்து இவளுக்கு. எப்படி புண்ணியம் போச்சு? இந்த தச்சித்த விமலாக்கலாத க்ஷீண புண்ணியச்சயா ததா அவள்லாம் பெருமாள் சேவிச்சிருவா நினைச்சுட்டே இருந்தா. அந்த ஆனந்தத்துல சொர்க்கத்துல போய் அனுபவிக்க புண்ணியங்கள்லாம் தீர்ந்து போச்சு. இது ஒரு ஆனந்தம். நேர பெருமாள் சேவை கிடைக்கல சார், வெள்ளம் காஞ்சி கொடுத்துவா பெருமாள் சேவிப்பா அப்படின்னு நினைச்சிருந்தாலே அதுவே ஒரு புண்ணியத்துடைய பலம். அந்த ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிச்சிருந்தாலே புண்ணியத்துடைய பலம் போயிடுச்சு, புண்ணியம் கொடுத்து. தத பிராப்தி மகா துக்க விலீனா சேஷபாதகா. நேர பெருமாள் தொட்டு சேவிக்கலாமே, அது இல்லாத கொடுத்தேன்னு அப்படி நினைக்கிறப்போ துக்கத்தை அனுபவிச்சா. பாப்பத்துடைய பலம் போச்சு, துக்க அனுபவத்தை இங்கேயே பண்ணியாச்சு. அனுபவம் ஆயிடுச்சுன்னா ஏன் பவர் ஆயிடுச்சுன்னா பல்பு தூக்கி அப்பால் போட்டு வேண்டியதானே. அந்த மாதிரி பாப்பத்து பலத்தை அனுபவிச்சா பாப்பம் போச்சு, புண்ணியத்தை அனுபவிச்சா புண்ணியம் போச்சு. புண்ணியம் பாப்பம் 2 போயாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன புண்ணியம் பாப்பம் இல்லாத அடுத்தாப்புல என்ன ஆகணும்னு கேட்டா வாத்த பத்து பஸ்லேட்டு ஒண்ணுமே நாடி ஓடலன்னு என்ன ஆள் இல்லைன்னு. அதுல புண்ணியம் பாப்பம் 2 போயாச்சுன்னா மோட்சத்துக்கு போயிட்டான்னு அது வந்து தொழில். சிந்தையந்தி ஜெகத், அது சிந்தையந்தினே பேரொழுகு. சிந்தையந்தி ஜெகத் சூத்தியம் பரபிரம்மஸ்வரூபிணி நிருச்சாசதையா முக்திங்கதான்யா கோபகன்யகா. அவள்லாம் நேரம் போய் சேவிச்சாள். அவளை மறுபடியும் திரும்பி அதுக்கு வந்துட்டா, அங்கே போங்கன்னு நினச்சிட்டான் பெருவாள். இவள் அப்பயே மோட்சத்துக்கு போயிட்டா. அவள் இது எல்லாம் புதியவள்ன்றது. அவள்லாம் நேரம் போச்சு, இவள் போக முடியாது, மாமனார் பயந்து இருந்தோம். அது புதியவளா இருக்கல. அந்த மாதிரி அப்படி ஒரு பெண்ணை எழுப்புற. புல்லும் சிலம்பினான் போது படிச்சதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்ட. நாங்கெல்லாம் வந்து சொன்னார், கங்குலும் பகலும் கண்டுயிலறையாள் உறங்கினார் உணரில் என்றோ அடையாளமாவது உள்ளேர்கள் சொல்றார். தூங்கினவா எழுந்தாதானே போது பிடிச்சதுக்கு அடையாளம். தூக்கமே இல்ல, ராத்திரி முழுக்க முடிச்சிருந்தா அது போது பிடிச்சது அடையாளமானு கேட்கிற அவள். ஏன் எங்களுக்கு தூக்கம் வராதான்னு கேட்ட. தூக்கம் வராது. சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எனையூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு என் எழுகள் அல்லால் குழாங்கள் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல். நேர பெருமாளை போய் கண்ணால சேர்க்கணும் ஆசை இருக்கவளுக்கு தூக்கமே வராது. பகவானுடைய மோட்சத்தில் இருக்கும் நித்திய சூழல் முக்தாள் அவள்லாம் பெருமாள் அனுபவிச்சுட்டார். இங்க இருக்கவாளுக்கு பெருமாள் அனுபவம் ஆசையே கிடையாது. அவாபாடும் நிம்மதி. நித்தியர்கள் முக்தி சூழல் அவளுடைய பாடும் நிம்மதி. இங்க இருக்கிற பாமராளுடைய பாடும் ரொம்ப நிச்சந்தமான ஒரு தசை. இந்த நடுவில் 2ஆம் கட்டா இருப்பா. மோட்சத்துக்கும் போகல, இங்கேயும் சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க முடியல. பெருமாள் அனுபவிக்கணும் ஆசைப்படுறாங்க. இவ பாடுதான் ரொம்ப திண்டாட்டம். ரொம்ப அற்புதமான விஷயம். புல்லாணி எம்பெருமான் கை தொழுதேன் பாவாய் நமக்கு இது ஓர் பான்மையே ஆகாத பெரிய திருமண திருமங்கையாளர் அழிச்சது. காவார் மடற்பண்ணை அன்றில் அருகுரலும் ஏவாயினூடு இயங்கும் எக்கின் கொடிதாலோ பூவார் மணங்கமழும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் நமக்கு இதுவும் ஓர் பான்மையே ஆகாதே. இந்த பாசனம் எடுத்துட்டா கொஞ்சம் நாழி ஆயிடும்.
அற்புதமான பாசுரம். பரகால் நாய்க்கு திருமங்கி ஆழ்வார் பெண்ணாக ஆயிட்டார். பரகால் நாய்க்கு நன்னா இருந்த பொண்ணு உடம்பு நன்னா பெருத்து அழகா கல்யாணம் ஆகிற பொண்ணுன்னா எப்படி இருக்கும்? பழப்பழம் உடம்புல ஒரு காந்திலாம் இருந்தது. திடீர்னு உடம்பு எடுக்க ஆரம்பிச்சுடுது. சாதம் வீட்டில் கையில் வளர்ந்துக்கல இப்படி அழைச்சி போச்சு. என்னுடைய சமாச்சாரம் தோழில் கேட்டார். இதாக இருந்தால் எங்ககிட்ட அம்மா கிட்ட சொல்லாத ரகசியம்லாம் தோழிகிட்ட சொல்லுங்க. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, பூவார் மணங்கமழும் புல்லாணி கைதொழுதேன், திருப்புலாணி எம்பெருமானை சேவிச்சேன், அதுலேருந்து உடம்பு இழைக்க ஆரம்பிச்சு. பூவார் மணங்கமழும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய், நமக்கு இதுவும் ஓர் பான்மையே ஆகாதே. அந்த வியாதி ஏதோ 10 நாள் இருக்குன்னு நினைச்சேன். உனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியுதா ஜெகநாதன்? ஸ்ரீகாரிகாரமான வித்தியாசம் தெரியுதா? ரொம்ப கெட்டிக்காரன். அங்க வந்து அந்த கோஷ்டியை சேவிக்கணும், அது ஒரு விஷயம். அந்த மாதிரியாக அப்போ அது மாதிரி சொன்ன அந்த பாசுரம் முழுக்க எடுத்துட்டா ரொம்ப அற்புதம். காவார் மடற்பண்ணி அன்றில் அறிகுறலும் நிறைய பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்துல அன்றில் பக்ஷின்னு ஒரு பக்ஷி, அது ரொம்ப மிருதுவான பக்ஷி. ஆணும் பெண்ணும் பிரியவே பிரியாது. ஒரு க்ஷணம் ஆணை விட்டு பெண் பிரிஞ்சாலும் பெண்ணை விட்டு ஆணும் பிரிஞ்சாலும் பிராணனை விட்டணும். அது ரெண்டுத்தையும் பார்த்தா இந்த வியோகிகள் இருக்காளே, காதலனை விட்டு காதலியோ காதலியை விட்டு காதலோ பிரிஞ்சிருக்கா, இவளுக்கு பார்த்தா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன் இப்போ லோகத்துலேயும் ஒரே நாளில் கல்யாண தம்பதிகள் சில பேர் கேம்புன்னு வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி ஆற்றுல விட்டு பட்டு விடானே, அவளுக்கு இணை பிரியாமல் ஆற்றுலயே இருக்கிற ஒரு பர்த்தாவோட இருக்க பெண்ணை பார்த்தோடனே நாம் இந்த மாதிரி இல்லையேன்னு கொஞ்சம் தோணுமோ இல்லையோ? ராமனுக்கே சீத்தையை ராவணன் தூக்கி போனாட்டு இந்த மயிலுடைய பெண்டாட்டியை ராவணன் தூக்கின்னு போது பார்த்தியா? ரக்ஷசா மயூரஸ்ய வனயனோனும் ரக்ஷசா நகதா பிரியான்னா அந்த மாதிரியாக உண்டு. அந்த மாதிரி இந்த அன்றில் பட்சிகளை பார்த்த உடனே இவளுக்கு காமோத்தீபம். அது என்ன பண்றது, அன்றில் பட்சி 2 மாசம் சேர்ந்து கீச்சுன்னு கத்தச்சு. அது ராத்திரில கண்டிராது, கொஞ்சம் அது ஆலிங்கனம் பண்ணி படுத்துருக்கும். அந்த மூக்கும் அவனோட சேர்ந்துருக்கும். அது கொஞ்சம் பிரிஞ்சுதுன்னா அது பிரிஞ்சு கொடுத்துன்னு அது கத்தும். அது கேட்ட உடனே இந்த விரகிகள் இருக்கா பாருங்க, அவளுக்கு காமம் அதிகமா போடும். அது பரகால் நாய்க்கு அந்த பெருமாள் ஈடுபட்டு விரகாவஸ்தில் இருக்குச்சு. அந்த அன்றில் பட்சத்துடைய குரலை கேட்டோடனே அது அறிகுறல் பிராண அறுக்கிறதான குரல். அது கேட்டோடனே அப்படியே அவளுக்கு இன்னும் வேப்பம், அதாவது டெம்பரேச்சர் அதிகமா போடுது. அது எங்கடா வந்திருக்குன்னா பனைமரத்துல வந்து குடி புகுந்து. பெரியவாச்சனோட வியாக்கியானம் பண்ணார். மடல் எடுத்தாயிலும் பிழைக்க நட்ட பனையிலே அன்றில் வந்து குடி புகுந்தது. தண்ணீர் பந்தல்னு ஒரு ரூம் போட்டு அது தீர்த்தம்லாம் வச்சு அங்க திருடம் வந்து பதுங்குவான் சொல்லி. ஏன் தண்ணீர் பந்தலே வழிபறிப்பார் ஒதுங்குமா போலே ஆச்சரியமான வியாக்கியம். தாகம் வெயில் காலம், தாகத்துக்காக தீர்த்தம் கொடுக்குறான் பதவாளுக்குன்னு சொல்லி ஒரு தண்ணீர் பந்தல் போட்டு ஒரு ரூம் எல்லாம் வச்சு பூட்டி கட்டி வச்சா அந்த சமயத்துல வழிப்பறி கொள்ளக்காரன் அங்க வந்து பூந்துட்டான். வழி போறவாளுக்கு தாகசமனத்துக்காக தீர்த்தத்துக்கு வச்ச இடம். அந்த இடத்துல கடைசியில் உபதிரவம் பண்ற அந்த திருடன் வந்து வழிபறிப்பார். தண்ணீர் பந்தலிலே வழிபறிப்பார் வந்து பூந்தா போலே. இந்த பெண்களுக்கு உபயோகத்துக்காக தான் பனைமரம் நட்டான். பெண்களுக்கு பனைமரம் எப்படி உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த பொண்ணு ஒரு பெண், இந்த பொண்ணு ஒரு பையனை ஆசைப்படுறா. அந்த பையன் பிகு பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். இது எத்தனையோ கெஞ்சி பாட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்த்து அவ அப்பா மட்டும் சொல்லி பார்த்து ஒத்துக்க மாட்டேன். உடனே இந்த பொண்ணு நான் ஹர்த்தால் பண்ணும். அதாவது பனைமரம் இருக்கோ, இந்த பனைமரத்துடைய கருக்கை கொண்டு பனைமட்டை இருக்கோ இல்லையோ, அந்த பனைமட்டை வரல 2 பக்கத்துலயும் முள்ளா இருக்கும். அது இந்த ரம்ப மாதிரி இருக்கும். அத்தால உடம்பெல்லாம் அடிச்சு ரத்தம் வர முடியா பண்ணி அந்த பனை மடல் இருக்கோ இல்லையோ, ஓலை பட்டை அத்தால ஒரு குதிரை பண்ணி அந்த குதிரையில் தான் உட்காந்து அது 10 பைசா 5 பைசா கொடுத்தா ஒருத்தர் இழுத்துன்னு போச்சு. அந்த மாதிரி உடம்பு தெருவெல்லாம் இழுத்துன்னு போவா அந்த பனைமரம். இந்த பொண்ணு அந்த உட்காந்துருக்கும். அதுல அந்த பொண்ணு எந்த பையனை விரும்புறனோ அந்த பையனுடைய பெயர், உருவம், அதனுடைய போட்டோவை போட்டு அது பேரை எழுதி அது அப்படி புதுல தொங்க விட்டுன்னு போகும். பார்க்கிறவாலாம் புரிஞ்சுப்பா, ஓஹோ அந்த பொண்ணு அந்த பையனை ஆசைப்படுறாப்புல இருக்கு, அந்த பையன் மாட்டேன் இருக்கு. அப்புறம் பஞ்சாயத்துலாம் கூட அந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பண்ணுவா. இதுக்கு மடல் ஓடுறதுன்னு பேர். இதுக்கு மடல் ஊருனா அதே மாதிரி பெருமாள்கிட்ட ஈடுபட்ட பெண்கள் லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக ஊருதுன்னா அதுக்கு ஒரு பணம் இருந்தா போருமா? அந்த மாதிரி பெருமாள்கிட்ட ஆசைப்பட்டு கிடைக்காத போன பெண்களுக்கெல்லாம் மடல் எடுத்து புழைக்கட்டும் பனைமரம் நட்டா தாக சாந்திக்காக தண்ணீர் பந்தல் வச்சான்றா போல இது. அப்படி வச்சா கடைசியில் அன்றில் பட்சி வந்து அந்த பனைமரத்துல குடி புகுந்துட்டு. அது என்னன்னா இந்த பெருமாளை விட்டு பிரிஞ்சு விரகாவஸ்தில் இருக்க பெண்களுக்கு பெரிய உபதிரத்தம் புரிஞ்சா. பூவார் மடம் காவார் மடற்பண்ணி அன்றில் அறிகுறலும் ஏவா. அது என்னாச்சு, ஏற்கனவே விரகத்தினால் நோட்டு இருக்கு, அதுல போய் என் உடம்புல அந்த குரல் பட்டுதான் ஏற்கனவே புண்ணா இருக்க இடத்துல வந்து இரும்பு துண்டு வந்து பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. காவார் மடற்பண்ணி அன்றில் அறிகுறலும் ஏவாயின் ஏற்கனவே புண்பட்டுடும். ஏவாயினோடு இயங்கும் எஃகுன்னா நல்ல இரும்பு.
எக்கின் கொடிதாலோ அந்த மாதிரி அவஸ்தப்பட்டிருக்கேன். இது நடுவில் திருப்புள்ள அடிக்கா போறேன். பூவார் மணங்கமழும் புல்லாணி கை தொழுதேன் பாவாய் நமக்கு இதுவும் ஓர் பான்மையே ஆகாதே. அப்ப ஏற்பட்டதான வியாதி. இது என்ன தீராத வியாதியா இருக்கும் போல் இருக்கேன். இது நமக்கு அசாதாரண நோவா இருக்கும் போல் இருக்கேன். இந்த நோவு நீங்கவே நீங்காது போல் இருக்கேன். நமக்கு இது இந்த மாதிரி நோவு யாருக்கும் வராது, நமக்கு தான் வரும். இப்படியே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நோவு பட்டு இருக்க வேண்டியதுதான் இப்படின்னு பாசுத்தின் அர்த்தம். பெரியாச்சன் பிள்ளை அற்புதமா திருமங்கி ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை வெளியிடுறார். மற்ற பேர் சிரமம் கிடையாது. நித்திய சூரில் நித்திய அனுபவம் பண்ணான்றார்கள். அர்த்தம் புரியும், நான் சொல்ல வேண்டாம். நித்திய சூரில் எப்பொழுதுமே நித்திய அனுபவம் பண்ணிட்டு இருக்கார். அவ்வர் உள்ளார் விஷயாந்தரங்களிலே மண்டி இராந்திருப்பவர்கள். டிவி கிவி பார்த்துட்டு இவாளுக்கு போகுது இங்க இருப்பாளுக்கு. இங்க என்ன இங்க இல்ல, பொதுவா லோகத்துல அவ்வர் உள்ளார் விஷயாந்தரங்களிலே மண்டி இராந்திருப்பவர்கள் நம்மை நோவுபடுவதற்கென்றே மூன்றாம் விபூதியாக சிருஷ்டித்தான் ஆகாதிரே. அற்புதம். அவளுக்கு ஒரே விபூதி தான் ஸ்மார்த்தாளுக்கு. நமக்கு 3 விபூதி. விபூத்தின்னா பஸ்மா. இங்க சொல்றது விபூதி பூத்தி ஐஸ்வர்யன்னு பெருமாளுக்கு சொத்து. அப்ராகிருத்தமான திவ்ய தேசம் வைகுண்ட லோகம் ஒரு சொத்து பரமாத்மா. இந்த பிரகிருதி மண்டலம் ஒண்ணு. இந்த பக்தாவுடைய கூட்டம் என்பது 3வதான சொத்து. இது வைகுண்டில் இருக்கிற காலம் விலட்சணமானது, பூலோகத்தில் விலட்சணமானது. வைகுண்டத்தில் எப்பவுமே பெருமாள் அனுபவிச்சிருந்தா அவள் கொஞ்சம் கூட குறைச்சலே கிடையாது. அவள் எப்பவுமே நித்திய திருப்தால ஆனந்த பரிதாளா இருக்கா. இங்க இருக்க பெருமாள் விஷயமே தெரியாதனால பெருமாள் சேவை கொடுத்தான்னா கொடுக்காம போனா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த நட்ட 2ஆம் கட்டான சரணாதி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. மோட்சத்துக்கு போன ஆசை விட்டு சரணாதி உண்டாள். பெருமாள் சேவையும் கிடைக்கல. இவாளை போல லோகத்துல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு மனசாகல. இங்கேயும் அங்கேயும் திண்டாடிட்டு இருக்கா. அதான் நம்மை நோவுபடுவதற்கென்றே 3 அது நோவு பண்ணணும். அதான் நான் என்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஜெயதி தேதிகம் கிருஷ்ண ஜன்மனா விரதः ஷயத இந்திரா கிருஷ்ண சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் திக்ஷுதாபகாஹ त्वयि திருதாசவஸ்வாம் விசந்ததே. கோபிகள்லாம் யமுனை கரைக்கு வந்தா. கிருஷ்ணன் அவளை கொஞ்சம் கர்வம் வந்துட்டு விட்டு போட்டான். பாத ராத்திரி ஊருக்கு போறதுக்கும் முடியல, கிருஷ்ணனும் கிடைக்கல. அங்கெல்லாம் நல்லா கொரட்டு விட்டு தூங்குறா. மற்ற பேர்லாம் கிருஷ்ணன் அனுபவிச்சு சௌக்கியம் அனுபவிச்சு ரிஷிகள் எல்லாரும். இந்த பெண்கள் என்ன ஆத்து விட்டு வந்துட்டா. கிருஷ்ணன் கிடைக்கல, ஆத்துக்கும் போக முடியல, கிருஷ்ணன் கிடைக்கல. தைத்த திருஷ்யதாம் திக்ஷு தாவகாக त्वयि धृतासभा त्वाम विचिन्तते. கண்ணன் அங்க கிடைப்பா, இங்க கிடைப்பா, அங்க கிடைப்பா என்று நோவுபடுவதற்கென்றே நம்மை 3ஆம் விபூதியா சிருஷ்டித்தார். அதுல பகவத் பக்தாளுக்கு தூக்கமே வர. அப்படி சொன்னார். தொல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல். இது 2 நிமிடத்துல பாசத்தை சொல்லிட்டு போடலாம். இந்த அனுபவங்கள்லாம் வியாக்கியானத்தில் கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணனே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தன் தாமரை கண்ணான்னு சொல்றதுக்குள்ள ஒரு இழுத்து சொல்றதுக்குள்ள மூர்ச்சியா போட்டாள். தாமரை கண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சு தாமரை கண் சொன்னா மூர்ச்சியா போட்டாள். தாமரை கண் என்றே தளரும். யாரு? திருவரங்கத்து எம்பெருமான பத்தி நம்மாழ்வார் பரகால் நாய்க்கு. கங்குலும் பகலும் கண் துயிலறியாள். கங்குல்னா ராத்திரி, பகல்னா மத்தியானம். 2 வேளையும் தூங்க மாட்டாள். தூங்குறதுக்குன்னு ஏற்பட்ட சமயம் ராத்திரி. அந்த சமயத்து கூட தூங்க மாட்டா. இல்லடா ராத்திரி முழுக்க முடிச்சு மத்தியானம் தூங்குற பசங்கள் செலுத்து உண்டு. அந்த மாதிரில கங்குலும் பாரும் கண் துயிலறியாள் கண்ணநீர்கள் கைகளால் இறைக்கும். கண்ணுல தாரதாரியா ஜலம் வருது. அது கர்ச்சிஃபா தொடச்சுனா போகாது. கண் கையால் வாரி வாரி இறைக்கலாம். இதுதான் இந்த கண்ணு ஜலம் இருந்தா இருந்துட்டு போறோம் எரிப்பான்னா திடீர்னு பெருமாள் சேவை சாச்சாருனாக்க கண்ணுல ஜலம் இருந்தா பெருமாள் சேவைக்கு கனி இருந்தனே செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி எறும்பு உதிரமாலோ பாவியேன் என் செய்கேனே. பெருமாள் ரங்கநாதன் சேவிக்கிறார் ஆழ்வார். கண்ணு சாரஜலம் வந்துடுது. பெருமாள் சன்னதியில பெருமாள் சேவிச்சுன்னு தன்னை பாவியன்ற. பெருமாள் சேவிச்சுன்னு பாவியன்னு சொல்லாமான்னு கேட்டார். வியாக்கியானம் பண்ணார். என் வாழ்வு வெள்ளக்கேடும் வரட்கேடுமா இற்றுகான். இதுக்கு முன்ன பெருமாள் கிட்டே வராமல் இருந்தேன். பெருமாள் சேவையில அப்ப பாவியா போட்டேன். இப்ப பெருமாள் கிட்ட என்னாச்சு சேவை சேவிக்காத கண் பெருமாள் சேவிக்க முடியாது. கண்ல தார ஜலம் தர போட்டாப்புல ஆயிடுது. ஏன் எங்க மடத்துக்கு அடிக்கடி போனது நிறைய வெயிலா போச்சு, வெயில் காஞ்சி போச்சு. எங்களுக்கு ஒரு பனி நெல் வெள்ளைன்றா. இந்த வருஷம் என்னன்னாக்க சாவியா மழை பெஞ்சு வெள்ளத்துல கடைசியில ஒரு பைசா வரவில்லைன்னு நஷ்டம்தான். அது வெள்ளக்கேடு வரட்கேடு அந்த மாதிரியா சாய்கிற. அந்த மாதிரியா கண்ணு தாரதா ஜலம் திடீர்னு பெருமாள் சேவை சாச்சா என்ன பண்ணுறது? அதுக்காக கையால இறைச்சி கண்ணை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால பெருமாள் கிட்ட ஈடுபடாத தூக்கம் கிடையாது. அதனால நீங்களாம் பெருமாள் ஈடுபட்டவாளா இருக்கிறதுனால அது அடையாளம் இல்லைன்னு. புள்ளும் சிலம்பினகான். அந்த ஊர்ல இருக்க பசங்க அந்த பட்சிகள்லாம் கூட எழுந்து கொடுத்துன்னு சொன்னார். அவள் சொன்னா அதுவும் அடையாளம். ஆண்டாள் பிறந்த ஊர்ல பட்சிகளுக்குத்தான் உறக்கம் உண்டோ? ஆண்ட நீ இருந்த ஊர்ல பட்சிகளுக்கும் தூக்கம் கிடையாது.
இங்க வியாக்கியானம் பண்ற இந்த பெண்களுடைய துர்தசை கீத வாதித்ர நிர்கோஷம் ஸ்ருத்வா சுபம் அனிந்திதா கதம் கிரவ்யாது சிம்மானாம் சப்தம் சோஷ்யதி. அனிந்திதா சீதையை பத்தி நினைக்கிறான், தசரதன் நினைக்கிறான். காட்டுக்கு போறாளே, சிம்மம் கத்தும், சிம்மம் கர்ஜிக்கும், யானை கத்தும், இந்த சப்தங்கள்லாம் கேள்விப்படு. கார்த்தால இங்க படிக்கல படுத்து வீணை அது கூட ரொம்ப கடினமா வாசிச்சா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். பயந்து மிருதுவான சப்தங்களை வாசிச்சு இழுப்புறா. இப்படி கீத வாதித்ர நிர்கோஷம் ஸ்ருத்வா சுபம் அனிந்திதா கதம் கிரவ்யாது சிம்மானாம் சப்தம் சோஷ்யதி அனிந்தி அசோபனம். இந்த மாதிரி மிருதுவான சப்தங்களை கேட்டு எழுந்த என் மாட்டு பொண்ணு அங்க போன கடினமான மிருகங்களுடைய சப்தங்களை கேட்டு எப்படிதான் கட்டப்படுவான்னு துடிக்கிறார். அந்த மாதிரி பிள்ளை ஆழ்வார்ன்றவர் இந்த பெண்கள் வைத்தாளிகளா ஏத்தாளிகளா வம்சாவளி விடிவோரே மாளிகையிலே சென்று எழுப்புவாரும் கவி சொல்லுவாரும் வம்சாவளி ஓதுவாருமாக எழுந்திருக்க கடவை இவள் பட்சிகளுக்கு முன்னே உணரும்படியாவது இது என்ன தர்மஹானி என்று அருளி செய்வர். ஆண்டாளை பத்தி அந்த காக்கா கத்து பார்த்தியா, குரு கத்தி பார்த்தியா, அடையாளம் சொல்லுவாங்க. அந்த பட்சிகள் கத்துறதுக்கு முன்னாடி இவள் எழுந்துடணும் இல்லையா? சௌக்கியமா 16 வயசு பொண்ணு, கல்யாணத்துக்கு பொண்ணு, 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கணும். அப்போ கொண்டு அவள் எழுப்புன்னு அம்மா பாலையோ அதையோ கொடுப்பா, காஃபியோ இந்த காலத்து ரீதியா காஃபியோ கொடுத்தா கூட சாப்பிட்டு தூங்குற பொண்கள் அந்த மாதிரி வயசு இந்த குழந்தை. அப்படி இருந்துச்சே காத்தால் 3 மணிக்கு எழுந்திருந்து காக்கா கத்துது குருவி கத்துன்னு சொன்னாலே இது பெரிய என்ன தர்மஹானி அப்படின்றதாக சொல்லுவாள். அந்த மாதிரி பட்சிகளுடைய சப்தத்தை உதாரணமாக காட்டுறாள். அந்த மாதிரியா புல்லும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள ஒளிசெங்கன் பேரவும் கேட்டிலையோ. அதுக்கப்புறம் இது அடையாளம் இல்லை, நீங்க இருந்து ஒரு பட்சிகளுக்கும் அது வந்து தூக்கம் கிடையாது, எழுந்துருன்னு சொன்னான். சரி, அதுக்கு மேல வேற அடையாளம் சொல்றாரு. புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கன் பேரவும் கேட்டிலையோ. இந்த பட்சிகளுடைய சப்தம் தான் ஜீவாத்மாவுக்கு தஞ்சம். இவ்வாத்மாவுக்கு பக்ஷினா அதன் ஒழிய சுப சூச்சகம் உஜ்ஜீவன ஹேது வேறு எதுவும் இல்லைன்னு வியாக்கியானம் பண்ற. சீதைக்கு முதல்ல பக்ஷிநாதன் தான் ஆனந்தத்தை கொடுத்தான். ஹனுமன் அங்கேருந்து லங்கைக்கு போறான். என்னாச்சோ ராமன் சமாச்சாரம் தெரியலையே 2 மாசம் தானே ராவணன் நமக்கு ஜீவிதாவதி பிராணன் கடு வச்சிருக்கான், என்ன பண்றது யோசனை பண்றேச்சு. பக்ஷிகள்லாம் பயந்து கலையில உட்காண்டே ரக்கையெல்லாம் அடிச்சுட்டு கீச்சுன்னு சுபமா சப்திச்சுதான், பயம் இல்லாத, அதாவது ஆனந்தத்தோட. உடனே பார்த்தா ஹனுமன் வந்து சேரான். அது காரணம் ஆச்சாரியாளுக்கு சுவாகத்தம்னா வெல்கம் அட்ரஸ். லங்கியில கூட ஆச்சாரியன் போயிருக்கா, அந்த ராமதூதர் சதாச்சாரன் போயிருக்கா, அவருக்கு சுவாகத்தம் சொல்லிருக்கா. பக்ஷி ஈச்சாகா நிலைய பருகிட்ட. பக்ஷிகள் கத்துறது 2 விதம். ஆகாசத்துல வந்து கத்துத கல்லால் அடிச்சா கூண்டு வழியில வந்து கத்து பயத்தினால கத்து. கலையிலேயே உட்காந்து கத்திட்டுன்னா அது சந்தோஷத்தினால கத்துறது, அது சுப சூச்சகம். பக்ஷி ஈச்சாகா நிலைய பிரகிருஷ்ட புனச்ச உத்தம சாந்தவாதி. ஆச்சாரியர்கள் மாதிரி கீச்சுன்னு கத்துறான். கிருஷ்ணா மேல சொல்றாரு. சுஸ்வாகதாம் வாச்ச முதீரயான புனச்சோதயதி வகிஷ்டா. ஒரு நல்ல காலம் வந்துடுத்துன்னு சொல்றாப்புல இருக்கா. சொன்ன உடனே இங்க ஹனுமார் வந்துட்டார். அந்த மாதிரி பக்ஷிகள் நமக்கு ஆத்மாவுக்கு கேரத்து கூட பக்ஷிகள் சப்திக்கிறது. புல்லும் சிலம்பினான் அதுக்கு அந்த அடையாளம் போராதுட்டா. புள்ளையன் கோயில் வெள்ளை வெளிசெங்கம் பேரும் கேட்லையோ. நேத்தே சொன்னேன், புள்ளரையன்னா பக்ஷிராஜன். பக்ஷிராஜனை அடையாளமாக கொண்ட எம்பெருமான், அதாவது கருடனை அடையாளமாக கொண்டவன் தாங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட புள்ளரையன் கோயில் வெள்ளை விளைசெங்கன் பேரவும் கேட்டு பக்ஷிராஜனுக்கு சுவாமியா இருக்கிற பெருமாள்னு சொன்னார். எதுக்கு அப்படி சொல்றான்னு கேட்டா, ஏண்டி அந்த நமக்கு உடம்பும் சரியில்லை, அந்த டாக்டர் கூட்டா அவர் வந்தா உடம்பு தாவளையாகும், கூப்பிடுறோம், அவர் வரதுக்கு வாகனம் இருக்கான்னா. இப்பதான் புதுசா வசந்த கார் வாங்கியிருக்கார், அந்த கார் உள்ள டாக்டர் இவர் அப்படின்னா நினைச்ச போது நம்ம மாத்துக்கு வந்து வைத்தியம் மட்டுக்கு அவருக்கு கார் இருக்கணும் இல்லையா? நல்ல கார் உள்ள டாக்டர் அப்படின்னாக்க பிராணம் துடிச்சுட்டு இருக்கு, உடனே வந்து வைத்தியம் பண்ணா தேவையில்லைன்னு சொல்லிச்சு. கார் உள்ள டாக்டர்னா நீ நினைச்ச போது வரதுக்கு அவர் வேண்டிய சௌகரியம் இருக்கு அப்படின்னு தத்துவம். அதுல புள்ளரையன்கோ அப்படின்னு சொன்னா அந்த பகவான் பக்ஷிராஜனுக்கு சுவாமியா இருக்கான்னு சொன்னா, நீ எந்த இடத்துல பெருமாளை ஆழ்ச்சின்னு வரணும்னு ஆசைப்படுற அவன் ஆழ்ச்சின்னு வரதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த பக்ஷிராஜன்கிட்ட அவனுக்கு தியானம் முட்டா போறோம். காஞ்சிபுரத்துல உற்சவத்தும் போது அந்த தேருக்கு முட்டுக்கட்டு கொடுக்கணும், 10 ரூபாய் கொடுத்துட்டா நல்ல கடைக்கு விற்பனை ஆகணும்னா அந்த கடை வாசல்ல கொண்டு தேரை அந்த டிச்சில் கொண்டு இறக்கிடுவான். 20 நாள் பெருமாள் கேர்டு இருப்பார், அவனுக்கு நல்ல விற்பனையாகும். அந்த மாதிரி கேர்டன் கிட்ட அவனுக்கு பணங்கணம் வேண்டாம், அவனை பிரார்த்திச்சுட்டா நம்ம ஆத்து வாசல் கொண்டு பெருமாளை எழுந்து விடுவான். அப்படிப்பட்ட
தாங்கள் இருக்குமிடத்தே கொண்டு வரும் அவனாகையாலே புள்ளரையன் என்கிறார்கள். வியாக்கியானம் பக்ஷிராஜன் சொன்ன பக்தாள் எங்க கூப்பிடுறாளோ அங்க பெருமாளை கொண்டு விடுறதுக்கு அவன் தயாரா காத்துட்டு இருக்கான். பணங்கணும் ஒண்ணு வேணா பெட்ரோல் கூட வேண்டாம். அதான் ஆழ்வார் சாய்கிறார். பராமகிருஷ்ண நாயகி எம்பெருமானுக்கு நான் என் தெரு நான் பிராணம் விட போறேன். நான் பிராணம் விடத்துக்குள்ள பெருமாள் எனக்கு சேவை சாச்சாருன்னு தேவலை. அவன் கூட்டா வரமாட்டான். அருளாது நீரருளி அவராவி துவரா முன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வடிவண்டே யாம் என் படைத்தோமே. பெருமாள் கிட்ட சொல்ல வேண்டாம், கருடன் கிட்ட போய் சொல்லுவார். அருளாது நீரருளை கிருப்பையே பண்ணாத எனக்கு நீ கிருப்பை பண்ண வேண்டும். அவராவி துவரா முன் ஒரு பெண் உன்னை பத்தி கஷ்டப்பட்டு இருக்கா. ஆட்டும் பிராணம் போனாட்டு வரக்கூடாது. அவர் பிராணம் போறதுக்கு முன்னாடி அருளாழி புட்கடவீர் நீர் வரத்துக்கு சோம்பல் இருந்த கூட உங்க கருடன் இருக்கானே அவன் அருளாழி அவனை கிருபாநிதி. அவனை போய் ஒரு சமிக்கை பண்ணேன்னா அவன் அந்த தெரு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் அந்த தேவாதிராஜனை பேரருளாளை கண்டா நீங்க சொல்லுங்க. அவன் போச்சு, அவன் நடந்து வர வேண்டாம். கருடன் கிட்ட அப்படி காதண்ட காலால் மிதிச்சு அவனுக்கு தெரியும் எங்க வீதி வாசல் வழியா வந்துருவான் அப்படின்னு கருடன் கிட்ட சொல்லி அவரை பிரார்த்திக்கிறார். அதனால அப்படி கருடன் உத்தரவு பண்ணிட்டா அவள் வந்துருவாள். அதுக்காக தான் கருடுவாரத்தில் பெருமாள் நேர நம்மாழ்வாருக்கு சேவை சாய்க்கிறார் காஞ்சிபுரத்தில். ஏன்னா இப்படி பிரார்த்திச்சார் இல்லையோ, ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு கருடனோட இந்த சேவை சாய்க்கணும்னு சொல்லிருக்காரு. இது காஞ்சிபுரத்தில் ஒன்று தான் உண்டு. அந்த மாதிரியா பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரியா நம்ம கேட்ட இடத்துல கொண்டு கொடுக்கறதுக்கு அந்த கருடன் இருக்கார். அந்த அவனை பத்தி சொல்றாரு. இப்போ இந்த கருடன் இருக்கானே பெருமாளுக்கு கீழையும் இருக்கான் மேலையும் இருக்கான். இது பகவானுக்கு நிரூபகன். கருடனுக்கு மேலையும் இருக்கான் கீழையும் இருக்கான்னு தாத்பரியம் தெரியுமா? அதாவது அது ஒரு தனியா அற்புதமான ஒரு கதை. அது ஒரு சமயம் அமிர்தம் கொண்டு வரதுக்காக போனான் கருடன். அமிர்தம் கொண்டு வரதா போற போது அந்த அமிர்தத்துல கொஞ்சம் கூட சாப்பிடாமல் தேனை அழிச்சவன் கைய சுவைக்காமல் இருப்பதான்னு ஒரு பழமொழி உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி கொஞ்சம் கூட இவன் அந்த அமிர்தத்தை சாப்பிட அப்படியே அந்த இவளுடைய பிள்ளைக்கு கத்ருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்தார். பெருமாள் பார்த்தார், இந்த மாதிரி கொஞ்சம் கூட அமிர்தத்தை சாப்பிடாத அப்படியே கொண்டு கொடுத்தேப்பா, உனக்கு நான் வரம் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த கருடனுக்கு பூலோகத்தில் வந்த உடனே கருடம் அதிகமா போச்சு. உடனே சொன்னா தமுவாஜாபியோ தேவ வரதோஸ்மீதி கேச்சரம் சவப்ரே தவ திஷ்டேயம் உபரி தந்தரிக்ஷகா. உடனே அவன் சொன்னா அப்படியான உன் தலைமையில் நான் உட்காரணும்னு கேட்டான். பெருமாள் தசாஸ்து. அதுக்கப்புறம் இவன் கேட்டான், நீ என்ன வரம் கொடுக்கறது நான் வாங்கிக்கிறது, நானும் வரம் கொடுக்குறேன் நீ எடுத்துக்கோயேன்னு கேட்டேன். பெருமாளை பார்த்து கருடன் கேட்கிறான், பவதேபி வரம் தத்யாம் புனோது பகவான் அப்படி. ஒருத்தங்கிட்ட வரம் வாங்கினா இழப்பமோ இல்லையா, அதுக்காக நான் போய் உங்ககிட்ட வரம் வாங்கி இழப்போம், நானும் தான் வரம் கொடுக்குறேன் நீ தான் வாங்கிக்கோ. ஏன்னா கருடன் கர்வத்தினாலே. பெருமாள் என்ன பண்ணார், அப்படியே ஆகட்டும் என்ன வரம் வேணாலும் உன் தலைமையில் நான் உட்காரணும் பெருமாள். அவன் கேட்டு யோயம் தத்தே எல்லாம் கருட பஞ்சாயத்துல ரொம்ப அழகா சாய்க்கிறார். அந்த மாதிரி தமுவாஜ பவதேபி வரம் தத்யாம் புனோது பகவான் அப்படி தம்பரே வாகனம் விஷ்ணு கருத்மந்தம் மகாபலம். அதுல கருடன் கேட்டது பெருமாள் தலைமையில உட்காரணும்னா, பெருமாள் என்ன கேட்டா உன் தலைமையில நான் உட்காரணும். ரெண்டுத்தையும் சரிப்படுத்திவிட்டேன். பெருமாள் தலைமையில கருடன் உட்காருன்னா தனக்கு மேல கொடியா பிடிச்சு விட்டேன். அதுல கருட துவஜன் பெருமாளுக்கு தலைமையில கருடன், அது வரம் கருடனுடைய வரம். பெருமாள் என்ன பண்ணார், உன் தலைமையில் நான் உட்காரணும், அதுக்காக அவன் தோல் மேல உட்காண்டார். கருடன் வாகனமா இருக்கான். அந்த மாதிரி பெருமாளுக்கு மேலும் கீழே நம்ம லட்சுமி நரசிம்மனுக்கு மேல ஆதிசேஷன் கீழே கருடன். அந்த இந்த பெருமாளுக்கு மேலையும் கருடன் கீழையும் கருடன். ஏன் அந்த மாதிரியா சம்புடம் பண்ணிருக்கான். அதாவது கருடன் இட்டு தான் அவன் சொல்லணும். அந்த மாதிரியா அந்த கருடன் இட்டு பெருமாளை சொல்ல வேண்டும். அத்தோட கூட இந்த கருடன் அர்ச்சாவதாரத்திலையும் விபாவதாரத்திலையும் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கான். இப்ப அர்ச்சாவதாரத்துல எங்க லட்சுமி நரசிம்மன் எப்பவும் தாங்கிட்டு இருக்கான். இது புராணத்திற்கு எங்க இருக்கான்னா இங்க லட்சுமி நரசிம்மன் தாங்கிட்டு இருக்கான். அர்ச்சாவதாரத்துல பண்ண வேக விபாவதாரத்தையும் பண்ணிருக்கான். இங்க திருடி பெரிய திருடி சொல்றோம் இல்லையா, சிறீ திருடியாரு ஹனுமார், பெரிய திருடியாரு கருடன். சிறீ திருடி பெருமாள் ஆலிங்கனம் பண்ணாரு. ராமாயணத்துல கதை இருக்கு, ஏட சர்வஸ்து பூதஸ்து பரிசுங்கோ ஹனுமதா. சுவாமி தேசம் தான் பெரிய திருடின்னு தான் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணாரு கதையை கொண்டு விடுற. ராமாயணத்துல இல்லையேன்னு கேட்கல, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அந்த நாகபாசத்துல இருந்து கருடன் விடுவிச்சான் இல்லையோ, அப்ப பெருமாள் அவன் சகே ராகவ தர்மஜான்னு சொல்லி அப்படி சொல்லிச்சு. அந்த கருடனுக்கு ஒரு ஆலிங்கனம் பண்ணாருன்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். இந்த நாகபாசத்துல கதையெல்லாம் தெரியும். இந்திரஜித்த நாகபாசத்துல போய் கட்டு போட்டா மூர்ச்சியா போட்டா உடனே கருடன் அங்கேருந்து ஓடி வர.
அது கருட பஞ்சம் ரொம்ப அழகா. வேகோத்வேல சுவேலா கிமிதமிதி மிதோ மந்திரிதோ வாரேந்திரீஹி மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரோ லப்த சேவா விசேஷா வைதேஹி கர்ணபூரஸ்தபக சுரபிணா யஸ்ஸமாஸ்லேஷி தோஷ்டா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவத்து கருடா துக்க வாரிப்ளவோனா. சில பேர் பார்த்தா கடுகடுன்னு வச்சிருப்பா, ஆனா பழகிறதுக்கு ரொம்ப சுலபாடா இருப்பா. அந்த கருட பஞ்சாசத்துக்கு பல்ல உடைக்கிறாப்பு இருக்கும், ஆனா நுற்று பண்ணா சுலபமா வந்துடும். பட்டணத்துல இருந்துச்சு அநேகம் பேர் நான் சொல்லி இந்த கருட பஞ்சாயத்து நுற்று பண்ணவா இருக்கா, இங்க கூட வந்திருக்கு. அந்த மாதிரி கருட பஞ்சாயத்து நுற்று பண்ணது ரொம்ப சுலபம். அந்த கருட பஞ்சாயத்தை நுற்று பண்ணா எல்லா விதமான சித்தி வந்து கருடனை போல தாமேகாம் சைகாம். அந்த 10 பேர் எல்லாரும் பெருமாள் தேசியனே போய் பாடினார். கருடன் தன்னை பத்தி பாடுன்னு தேசியன் கிட்ட கேட்டு வாங்கியதான கருட பஞ்சாச ஸ்தோத்திரம். அது சுவாமி தேசியன் சைகாம் பஞ்சாசதம் யாம் ஆதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் என்ற வினதா தாமேதாம் ஷீலயந்தா. அது சைகாம் பஞ்சாசதம் 101 1100 டொனேஷன் தரலையோ 51 கருடனுக்கு தேசியன் கொடுத்த டொனேஷன் 51. சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதானந்தனம் நந்தயிஷ்யன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான பாசம். தாமே தாம் ஷீலயந்தான் மேல சொல்ற. அதனால கருடனா என்னை பத்தி பாடு. கிருத்வா மௌளு ததாக்யாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷா. அப்படி ஆச்சரியமான சைகாம் பஞ்சாசதம் யாம் ஆதனுத வினதானந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளு ததாக்யாம். அந்த கருடைய உத்தரவு தலைமையில வச்சு என்னை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு கருடன் நியமிச்சாராம். சுவாமி தேசியன் திருவாக்கால தன்னை பத்தி பாடினா பெருமை உண்டுன்னு அப்படிப்பட்ட ஒரு மகிமை சுவாமி தேசியனுக்கு. ஆழ்வார் தன்னை பத்தி பாடுன்னு சில பெருமாள் சொன்னாப்புல கருடன் வந்து தன்னை பத்தி பாடுன்னு அவர் தேசியன்கிட்ட சாட்சியில அது சுவாமி திருவாக்காலே இருக்கும். கிருத்வா மௌளு ததாக்யாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷான்னு அப்படி பாடினு பாடு. அதுல இந்த கருடன் நாகபாசத்திலிருந்து இவாளை விடுவிக்கிறதா அங்கிருந்து சொர்க்கலோகத்திலிருந்து வரான், வைகுண்ட லோகத்திலிருந்து வரான். வானரெல்லாம் பார்த்தா இது என்னடா சுவேல பெரிய பிரம்மாண்டமான ஆகாரம், அது பளபளன்னு இருப்பார். வேகோத்வேல சுவேல பருவத்தம் வருதோ அப்படின்னு நினைச்சிருந்தாவது. கிமிதம் இது மிதோ மந்திரத்தோ வாரது என்னன்னு தெரியல. சூரியனே வரானா, இந்த மேரு பருவத்தம் வருதா சுவேல பருவத்தம் வருதா அப்படின்னு உள்ளுக்குள்ள திண்டாண்டே இருந்துச்சு கருடன். அவன் எப்படி மாயா மானுஷ லீலாம் அபிநயத்தி ஹரோ லப்த சேவா விசேஷா. பெருமாளுக்கு எப்பவும் கைங்கரியம் பண்றான். அப்படிப்பட்ட இந்த அர்ச்சாவதார காலத்துல பெருமாள் இங்க விட்டாரு கைங்கரியம் பண்ணாமல் இருக்குமேனு கம்பர் ரொம்ப அழகா வர்றாங்க. அங்கிருந்து கண்ணுல தார ஜலம் பெற ஓடி வருகிறார். அவனுக்கு நாகபாசத்திலிருந்து நாகங்கள்லேருந்து விடுவிச்சுட்டார். உடனே பெருமாள் என்ன பண்ணார், அவருக்கு வெறுமை தன்னுடைய ஆலிங்கத்தை கொடுத்தார் சரீரத்தினுடைய. இவர் என்ன பண்ணார், வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபிணா எஸ்ஸமாஸ்லேஷே தோஷ்ணா. ஏற்கனவே சீத்தை இருக்குச்சு ஆலிங்கனம் பண்ணிச்சு. அந்த கர்ண புஷ்பம் வச்சிருந்த சீத்தை புருஷாலாம் வச்சுக்கூடாது. அதுவும் பிராமணாளா இருக்கா காதுல பூ வச்சுக்கூடாது. ஸ்மார்த்தாலும் சரி வைஷ்ணவாலும் இருந்தாலும் சரி அநேக பேர் காதுல பூ வச்சுக்கிறார். அது யாருடைய ஆச்சாரமோ அவளுக்கு வந்திருக்கு. காதுல பூ வச்சுக்கவே கூடாது. அது மகத்தான பாப்பம் சொல்றது சாஸ்திரம். கண்டே இது கர்ணே புஷ்பம் கலே கந்தம் சிகாயாம் துளசீதளம் தாரியத்யா விப்ரஹா சத்ய பத்ததி சூத்ரா. கர்ணே புஷ்பம் காதுல பூ, சிகாயாம் துளசீதளம் அது வச்சுட்டு பிரசித்தி இல்லை சிகை இல்லாதனால. குடுமையில திருத்துலா வச்சுக்கூடாது, காதுல பூ வச்சுக்கூடாது. இது காதுல வச்சுக்கிறதான விஷயம். இந்த விஷயம் காதுல வச்சுக்கிற பூவை காதுல வச்சுக்கூடாது தெரிஞ்சா. கர்ணே புஷ்பம் கலே கந்தம். அதே போல இப்பதான் பேண்ட்டு கிட்டு டைட்டா போட்டு கழுத்துக்கெல்லாம் கட்டு சந்தனம் கொடுத்தா மாறுல பூசிது. எங்க இது இங்க பூசி பாசியல ஸ்திரீகள். சில புருஷா கழுத்துல சந்தனம் பூசிக்கூடாது, அது ஸ்திரீகள் பண்றதா. அதுல கர்ணே புஷ்பம் கலே கந்தம் சிகை இதெல்லாம் ஐஷங்கர் காலக்ஷேபத்து போது சாய்க்கிறோம். தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. அப்புறம் கர்ணே புஷ்பம் கலே கந்தம் சிகாயா துளசிதம் இதெல்லாம் எவன் தரிக்கிறான் அவன் சத்யா பத்தித்துவ பவத்தின்னு சொல்றது. அந்த காலத்தை செய்யலாம் இல்லையோ. அதுல காதுல பூ வச்சுக்க வேண்டாம். நான் யாராவது எனக்கு தெரிஞ்ச வாழ்ந்தா உடனே பூ எடுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பிராமணால இருக்கோ அது பிராமணான்னு சொல்லுவா சொல்றதுக்கே தவிர அது ஸ்மார்த்தால் வைஷ்ணவம் சொல்லுவார். பிராமணால இருக்கோ அத்தனை பேரும் வச்சுக்கூடாது. அப்படி ஆனா ஸ்ரீ வச்சு நான் சீத்தை வச்சிருப்பா. பெருமாள் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிற போது அந்த பூ கையில பட்டு அது எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு. அந்த வாசனை இப்போ கோவில் சார்ந்து 10 குளிக்கு போகாதே. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் சந்திரன் எடுத்து பூசினா 10 தடவை மிடி மிக்ஸ் போட்டு தீர்த்தாமன்னா கூட அந்த வாசனை போகாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபிணா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா. அந்த கையால பெருமையை கருடன் ஆலிங்கனம் பண்ணார் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட மகான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும். எங்க விபவாவதாரத்திலே கைங்கரியம் பண்ணிருக்காங்க. இப்ப ராமாவதாரத்துல கைங்கரியம் பண்ணிருக்கான். அதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் கைங்கரியம் பண்ணிருக்கான். விபவாவதாரத்துல திருப்பார்கல்ல பெருமாள் சேனிச்சு ஜெகத் ரக்ஷணத்தை அப்படியே கண்ண மூணு சிந்தைட்டானே
அந்த சமயத்துல விரோச்சனுடைய பிள்ளை பெருமாளுடைய கிரீடத்தை தூக்கி விட்டான். உற்சவத்தில் வரா ஜனங்களுடைய வஸ்துக்கள் பிக் பாக்கெட் போகாமல் இருக்குதா போலீஸ் அமைச்சா அவன் பேக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் எடுத்து போட்டான் போலீஸான். இவன் எப்படி அசதாரை காப்பாற்ற போறான்னு நினைப்பாள் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், இப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தார், கிரீடத்தை எடுத்து போட்டான். இவன் ஜெகத் ரக்ஷன் தான் திட்டம் விடுறான், இவன் கிரீடம் தான் ரட்சிக்க முடியல. ஆனா அந்த மாதிரியா முட்டாள்தனமா விடல, இந்த கருட வைபவத்தை காட்டுறதுக்காக ஆத்துக்காரரு சாமர்த்தியத்தை பார்த்தா புழுத்தலான கர்மதா வாழ்ந்து வருவான். அவனுக்கு கர்மம் வாங்க தெரியாதுன்றது இல்ல, ஆத்துக்கார் எப்படி தெளிவுற அந்த புழுத்தல் கர்மத்துக்குள்ள அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லதா பார்த்து ஆஞ்சு ஆச்சரியமான கர்மதா பண்ணிச்சா. ஏண்டி மார்க்கெட் நீ தனியா போட்டு வந்தானு கேட்பாங்க. மருவித்தொழும் மனமே சந்தாயினார் ஆழ்வார். ஒரு சாமான ஒக்கப்படுத்தா தட்டாங்கிட்ட கொடுத்தா ஒரு பழைய ஆபரணம் அது கோணி கிணி போச்சு அதுக்குள்ள வச்சு அதுக்காக கொடுத்தா என்னப்பா பழைய ஆபரணமா அது புதுசா, அது மாதிரி ஆழ்வார் பெருமாள் என்ன பழைய மனசா அது புது மனசான்னு கேட்க முடியாது. ஏற்கனவே விஷயாந்தர்கள் ஈடுபட்ட மனசை இப்படி திருத்தி ஒன்னையே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது பண்ணிட்டேன்னு அந்த மாதிரியாக எதுக்காக மறந்து போச்சு எதுக்காக அந்த மாதிரியா அந்த கரு அது அது புழுத்த கத்திரிக்காய் வாழ்ந்துட்டு அவள் தள்ளி பண்ணி போட்டா நான் வாழ்ந்த கத்திரிக்காய் இல்லையடின்னு. ஏன்னா நான் புழுத்துல தான் வாழ்ந்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நீங்க வாழ்ந்த புழுத்திலே தான் நான் நன்னா திருத்தி அலம்பியே வேற அந்த பாகத்துல எடுத்து போடும். அது மாதிரி அவளுடைய சாமர்த்தியத்தை பார்க்கறதா அப்ப வாங்கி போடும் இல்லையா? அவள் கருடனுடைய சாமர்த்தியத்தை காட்டுறதுக்காக தான் இத்த எவனோ திருடின்னு போறாப்புல பார்த்தாராம். உடனே இந்த கருடன் கொண்டு வந்துட்டான். பாத்தியா நான் அந்த மாதிரி அந்த திருடுக்கு விடலைன்னா உன் சாமர்த்தியம் தெரியாது இல்லையா காட்டுறது. அப்புறம் கருடன் எங்கெங்கயோ போய் அலைஞ்சு கொண்டு வந்தான். கூட இடம் மாற்றப்பட்டதுன்னு ஒரு திருப்பார்களை பெருமாள் சேனிச்சு திருடு கொடுத்து அந்த கிரீடம், அந்த கிரீடத்தை கொண்டதுக்குள்ள இடம் மாற்றப்பட்டது. பெருமாள் நந்தகோலத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு வரவாள் அங்க போங்க பார்த்தா கருடன் இந்த கிரீடத்தை எடுத்து வந்தான். நந்தகோலத்துல பெருமாள் மாடு மேய்ச்சிருக்கு. திருப்பார்களை சேனிச்சு பெரிய சேசு, அது வந்து பெருசா இருந்தது இந்த கிரீடம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல சின்ன குழந்தை 7 வயசு 5 வயசு குழந்தை, இந்த குழந்தையோட தள்ள இந்த கிரீடம் வச்சா சரியா இருக்குமான்னு சந்தேகம் வச்சா கொஞ்சம் லூசா இருந்தது. அதுக்காக பெருமாள் மயில் தொகையெல்லாம் வச்சிருந்தோம், அதெல்லாம் வச்சா ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சு. அதாவது வைரமுடி நீங்க சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வைரமுடியை கொடுத்தா கிருஷ்ணாவதார காலத்துல. அதுக்கப்புறம் சம்பத்குமாருக்கு போச்சு. ஆக்ராத வத்மானம் அரண்ய பாகேஷு ஆரண்யகி ஆசிரிதேனுபாபிஹி கேனாபி தஸ்யாபஹதம் கிரீட்டம் பிரத்யாஹரன் ஐக்ஷித பத்ரிநாத யாதவ பத்தி சுவாமி வர்ணிக்கிறார். மாயா மனுஷலீலாம் அபிநயத்தி ஹரோ, பெருமாள் மனுஷனா பிறந்து மாயா சேஷ்டத்தில் அனுபவிக்கிற போது லப்த சேவா விசேஷ, பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் தான் மனுஷனா பாவனை பண்ற காலத்துல அநேக கைங்கரியம் பண்றான். ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல இது மாயா மனுஷ லீலாம் அர்த்தம் புரியுது இல்லையா? மாயா மனுஷன் அப்படி பிறந்து அந்த லீலையை அனுபவிக்கிற அபிநயம் பண்றான். அப்படி சமயத்துல கேனாபி சஸ்யாபஹதம் கிரீட்டம் பிரத்யாஹரன் ஐக்ஷித பத்ரிநாதா அதை கொண்டு பார்த்தான். இந்த கிரீட்டம் எங்கடா போச்சு? தேவஸ்ய துக்தோத சயஸ்ய தைத்யாது வைரோச்சனாது வியாழபுஜோபநீதா. இந்த விரோச்சனுடைய பிள்ளை அவன் பெருமாள் துக்தோத செய்யாது க்ஷீராப்தில சேர்ந்து எடுத்து போன கிரீட்டம் ஆத்த பெருமாள் கொண்டு வந்தான், அந்த கருடன் கொண்டு வந்தான். அது கொண்டு வந்து கிருஷ்ணன் திரு சிரசில வச்சான். கிருஷ்ணஸ்ய மௌளோ கிருதபர்கச்சூடே ஞஸ்த கிரீட்டோ நிபிடோ பபூவ. அது வச்ச உடனே என்னச்சு கிரீட்டம் பாந்தமா கண்ணனுக்குன்னே பண்ணாப்பட்டு இருந்துதான். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல வைரமுடி கொடுத்து உபகாரம் பண்ணான். இப்படிப்பட்ட கருடனை விட்டு சொல்லாத பெருமாளை யாரு விட்டு சொல்ல முடியும்? அந்த மாதிரி சொன்னார். அதோட இந்த கஜேந்திர சமக்ஷம் போச்சு. கருடன் இல்லைன்னா பெருமாளை கஜேந்திர சமக்ஷமே பண்ணிருக்க முடியாது. அப்படி ஆச்சரியமாக அவனுடைய வைபவங்கள்லாம் கருட பஞ்சாயத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். மும்மூர்த்திகளுக்குமே இந்த கருடனு கண்டா பயம். முதல்ல சூரியன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஸ்லோகம். அரியம்னா துரிய யோக்திர கிரகண பயபிருதா சாந்தித்தோனூர் பந்தாது. அப்பதான் சூரியோதயம் யாருது? இந்த கருடன் கம்பீரமா பரப்படுறான். அங்கேருந்து கிட்ட இந்த குழந்தை ரொம்ப துருதுருப்பான குழந்தை இருக்க, இந்த சாமான் கீழே வச்சுதான் கொட்டது வரும். அப்பப்பா கிட்ட இங்க வராதா இங்க வரா அம்மா பயமா கிட்ட வராது. அந்த குழந்தை கிட்ட பயந்து சாமான் ஒதுக்கி எங்க ஒதுக்கி அங்க வரும். அந்த மாதிரி இந்த கருடனை பார்த்தோன்னே சூரியனுக்கு பயம். ஏன்னா சூரியனுடைய தேர்ல 7 குதிரைகள். அதுக்கு இது கடிவாளம் என்ன தெரியுமா? சர்ப்பங்கள் தான். இந்த கருடனை பார்த்தோன்னே சர்ப்பங்களும் அலர்ஜி இருக்கேன். அப்படியே அந்த கடிவாளங்கள்லாம் ஷூட் கொடுத்தோன்னா குதிரையை சரியா இழுத்து ஓட்ட முடியாது. அப்போ அது போனா போகாது. அதுக்காக இந்த கருடனுக்கு தமையன் இருக்கான் தேரோட்டியா. யாரு? அருணன். சூரியனுக்கு தேரோட்டியாரு அருணன். அப்ப உன் தம்பி சத்தை இங்க கிட்ட வருச்சு. அப்ப கூட முதலாளி சொன்னா கேட்க மாட்டான், தொழிலாளி சொன்னாதான் கேட்பார். ஏன்? அதாவது தொழிலாளி அந்த தேரோட்டியா இருக்கு அருணனை பார்த்து உன் தம்பி இங்க வரவிட்டாதுன்னு சொன்னா சரி சூரியன் பயப்படுறான். அந்த போனா அப்புறம் தான் போவான். அரியம்னா துரிய யோக்திரம்னா அந்த கடிவாளத்து பேர். அரியம்னா துரிய யோக்திர கிரகண பயபுர்த்தா சாந்தித்தோ அனூரு பந்தாத்து. அரியம்னா சாந்தித்தா
அதுக்கப்புறம் இங்கேருந்து கைலாசத்துக்கு போனான். அப்பதான் திரிபுர சம்ஹாரம் மட்டும்தான் பரமசிவன் வில்ல விளைக்கிறார். இங்க போனே வில்லு சரியா விளையல. அதுக்கு அங்க நான் கயிறுனா வாசுகி அந்த சர்ப்பத்தை நான் கயிறா கட்டி எடுக்கிறான் இல்லையா, இந்த கருடனை பார்த்தோன்னே அந்த வாசுகி அப்படியே சுருண்டு கொடுத்து கயிறு சரியா எடுக்கவில்லை. இது என்னடா இழுத்து பார்த்தா வரவே இல்லை. பார்த்தா கருடன். அப்பப்போ செத்த வர நான் திரிபுர சம்ஹாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் பாவம் கோதண்டஜாம் ஜிகிருக்ஷேத்து இது சகிததியா சங்கித சங்கரேனா அப்படி பரமசிவன் சந்தேகப்பட்டு பயட்டு அவரை கிட்ட வராதுன்னு கடைசியில் வைகுண்ட லோகத்துக்கு போச்சு. பெருமாளுக்கே பயம். அதை பார்த்தோன்னே ஆதிசேஷன் சுருண்டு விட்டான். படுக்க சுருண்டா இப்பதான் பிரிக்காது சுருட்ட முடியாது படுக்க வச்சிருக்க பாருங்க. இப்போ அது சுருட்டவே முடியாது. அவன் கடையில் அவனும் அப்படியே விரிச்சு வச்சிருக்கான், இவாள விரிச்சு வச்சிருக்கா. அது என்னைக்குதான் படிக்க சுட்டு போற சுட்டு அந்த மாதிரி. இது என்னது ஒரே சுருண்ட படுக்க ஆதிசேஷன். இந்த கருடனை பார்த்தோன்னே என்னாச்சு அது சுருண்டுகிறது. என்னடா பார்த்தா கருடன் வந்துட்டான். அப்பவா செத்து நான் படுத்து தூங்குற வரைக்கும் வராது, எழுந்தாவிட்டு செத்தான். இவன் சொந்த வேலைக்காரன்டே அவன் பயப்பட வேண்டும். இது இன்னைக்கு இல்லை அன்னைக்கே இருக்கு. அது ஸ்லோகம் ரொம்ப அற்பா. தல்பே கல்பேத மாதே மதிருதி ஹரிணா பியாதரேனா நுனீதா தல்பே கல்பேத மாதே மதிருதி ஹரிணா பியாதரேனா நுனீதா. அப்படிப்பட்ட பக்ஷீந்திர ஸ்திராயதான் பணதர மகிழ்ச்சி பத்திரபங்காபஹாரி 4ஆம் பத்துல அர்த்தம் பண்ணான். இப்படி எல்லாரும் பயமுறுத்துருவான். அதனால அவனை முன்னிட்டு கொண்டு போனா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு நன்னா கிடைக்கும். அப்படிப்பட்ட புள்ளரையன் கோயில் பலம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற பலத்து போல பலம் யாருக்குமே கிடையாது. இப்படி அமிர்தம் கொண்டு கொடுத்தா போறான். சமுத்திரத்து மேல மறந்து போயிட்டே இருக்கான். போனோடனே என்ன எடுத்து பசி எடுத்து அந்த பசி எடுத்து என்ன பண்றது, அது என்ன பண்றேன்னு பார்த்தா கீழே சமுத்திரத்துக்கு கீழே நாகலோகம் இருக்கும். பார்த்தாலும் நாகலோகம் இருக்கு. அந்த நாகலோகத்துக்கு போய் 2-3 சர்ப்பத்தை சாப்பிட்டு வரலாமே தோணு. நடுவு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை தாண்டு உள்ளுக்குள்ள போனேன். அது அணைக்கட்டு போன ரொம்ப நாளாகும். பசி அதிகம். அதுக்காக என்னன்னா அந்த ரக்கையால ஒரு அடி அடிச்சான் அந்த சமுத்திரத்தை, அந்த ஜலத்தை. அந்த அடிபட்டு என்னாச்சு, அந்த ஜலம் நாமே ஒரு கம்பா அடிச்சா ஜலம் கொஞ்சம் பள்ளமா போகும் இல்லையா, அந்த அடிச்ச வேகத்துல இருந்துச்சு பாத்தாளம் வரைக்கும் சந்து விட்டு கொடுத்து. மறுபடியும் பிரிஞ்சு ஜலம் கூடது எத்தனை நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயும் பாத்தாள லோகத்துக்கு போய் அந்த சர்ப்ப லோகத்துக்கு போய் சில சர்ப்பங்களை கொண்டு அதனுடைய பத்திரிகள் கண்ணில் ஜலம் வரும்படியா பண்ணிட்டு அந்த ரத்தத்தினால ஏற்பட்ட அந்த விஷம் எல்லாம் உடம்புல அப்படியே சகச்சுவே இருக்கிற உடம்புல கனகரே விஷம் பட்டா எப்படி இருக்கும், அது கஸ்தூரி மஞ்சள் பொட்டுட்டா இருப்பான். அந்த மாதிரி பொட்டோடு வந்து சேர்ந்தானா. எவ்வளவு பலம் இருக்குன்னு பாருங்க. தோயஸ்கந்தோ நசுந்தோ சமகடத மித பக்ஷ விக்ஷேப பின்னஹ தோயஸ்கந்தோ நசுந்தோ சமகடத மித பக்ஷ விக்ஷேப பின்னஹ பாதாளம் நப்ரவிஷ்டம் புருதுனிச்ச விவரே ரஷ்மி ஸ்டிக்ம ரஷ்மி. அந்த ஜலம் பிரிஞ்சுதே, அதுக்குள்ள சூரிய ரஷ்மி பாத்தாள லோகத்துக்கு போ. வேகமா அந்த ஒளிக்கு வேகம் ரொம்ப அதிகம், ஒளியை காட்டல இல்லையா. அந்த சூரிய ரஷ்மி கொஞ்சம் இடம் கிடைச்சோன்னா அந்த சந்திரன் நுழைய ஆரம்பிச்சுதான். அந்த சூரிய ரஷ்மி பாத்தாள லோகத்துக்கு போறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி கருடன் பட்டு விட்டான். எவ்வளவு வேகம் பாருங்க, எப்படி அற்புதமான வர்ணம். பாதாளம் நப்ரவிஷ்டம் புருதுனிச்ச விவரே. அந்த சந்து எப்படிப்பட்ட ஒரு யானை பூர்ல அப்படிப்பட்ட சந்து. அந்த மாதிரி பாதாள லோகம் வரைக்கும் அந்த சமுத்திரம் பிளந்து போச்சு. இவன் அடிச்சு அடினாரு. அதுல கருடைய பலம் ஏற்பட்டது. வேகத்தை பாருங்க. பாத்தாளம் நப்ரவிஷ்டம் புருதுனிச்ச விவரே ரஷ்மி பிஸ்திக்ம ரஷ்மி. சூரியனுடைய கிரணம் அந்த சந்து ஆட்டா உள்ள போகும் இல்லையா, அதுக்குள்ள இவன் பட்டு போட்டான். தாவத் கிரஸ்தாஹி வக்ர க்ஷரித விஷமஷி பங்க கஸ்தூரிகாங்கஹ பிரத்யாயாத ஸ்வயுத்தீஹி ஸ்தித இதி விதிதா பாது பக்ஷீஸ்வரோராம். அதுக்குள்ளே போய் அந்த 2-3 பட்சியில சர்ப்பத்தை சாப்பிட்டு வேப்பட்டு வந்தானா. அதுக்குள்ளே இங்க கருடனை காணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இருந்தானா. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சுவாபத்தை பார்த்து ராவனுடைய மகுடத்தை பார்த்துட்டு கிரீடத்தை கீழே விழுத்தா பட்டு போனான். ககனம் அதிவிசாலம் லங்கயித்வா அர்க்கசூனு ஹரிவர கண மத்திய ராபார்ஸ்வன் ஜெகாமன்ற அவன் ராமகாரத்துக்காக போனான், இவன் உதரபூர்ணத்துக்காக போனான். அவ்வளவு வேகத்தை அப்படிப்பட்டவன் அவனுக்கு வாகனமா நின்றுக்கிறான். அதனால அப்படிப்பட்ட அவனை பத்தி சொன்னா விஷ்ணு ரச தண்டகோயம் விகடயது அது முன்னாடி கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகா. கருடத்வஜ எம்பெருமானுக்கு பிரீத்தி வரணும், கருடனை பிளேஸ் பண்ணா அவருக்கு சந்தோஷம் வந்துடும். அதுக்காக அவனை பத்தி இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றார். புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கன் பேரரும் கேட்டிலையோ. இங்க சுவாபதேசத்துல சங்கம்னா அந்த சங்கம்ன்றது பிரபத்திய பிரணவாக்காரம் பாஷம். அந்த பிரணவாக்கார பாஞ்சஜன்ய கிரமேன சுவாத்மாத்மம் சொல்ல பத்தியே ரேத்தே சுஹிருத்தே பிரணம மகிமவத் பாஞ்சஜன்ய கிரமேன. இந்த பாஞ்சஜன்ய பிரணவார்த்தத்தை காட்டக்கூடியது. அந்த பிரணவத்துடைய அர்த்தம் ஆரவம் பேரரும். பகவானுக்கு ஜீவாத்மாக்கெல்லாம் சேஷபூதம் சொல்றது பிரணவம்.
இந்த சொத்து இந்த பையனுக்கு உரித்தாச்சுன்னா அவனுக்கு வேண்டி வளர்க்கிற சொத்தை கொடுக்கலாம். அதுபோல் நாமெல்லாம் பரமாத்மா சேஷபூத்தனா பரமாத்மா பக்தாளுக்கு சேஷபூத்தம் தானா கிடைக்குது. அந்த அர்த்தம் தான் ரொம்ப விசேஷம். அது அப்புறம் சுவாபதேசத்தில் அந்த மாதிரி அதோடைய பிரணவார்த்தத்தில் ஆச்சாரியால் சொன்னாலே அது கருக்கலையா. வெள்ளை விழிசங்கியன் பேரரும் கேட்டிலையோ, சாதாரண சப்தமானது, செவிடுகளுக்கெல்லாம் கூட காது தொலைஞ்சு விடும், அப்படிப்பட்டதான சப்தம். எங்கன்னா இங்கேருந்து இளைய பெருமாள் சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தையும் பெண்டாட்டியும் வாங்கி கொடுத்துட்டான், வாலி வசம் பண்ணி ராமன். இவன் சொன்னா எனக்கு ராஜ்யத்தையும் பெண்டாட்டியும் கொடுத்தானா உன் பெண்டாட்டி நான் தேடி தரேன்னு ஒருத்தருக்கு உடன்படிக்கை பண்ணான். சுக்ரீவன் ராஜ்யம் கிடைச்சது, பெண்டாட்டி கிடைச்சது. ஆனா சீதையை தேடுறதுக்கு அவன் பிரயத்தனப்பட்டு காலத்தில் பெருமாள் அப்பப்போ ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாமோ, நான் செய்கின்றேன். அந்த காலத்தில் அவ்வளோவா போறாது. இந்த காலத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அந்த 4 கிலோ ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டுருப்பேன். அந்த காலத்தில் அவ்வளோ இல்லை. அதனால பெருமாளுக்கு தெரியாதால கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், சுக்ரீவன் அனுப்பிச்சு இளைய பெருமாள் அனுப்பிச்சு சுக்ரீவனுக்கு பானம் பயமுறுத்திட்டு, நச்ச சங்குச்சிதா பந்தா ஏன வாலி ஹலோகதா, வாலி போற வழிக்கு இன்னும் வேலி போடல, நீ அந்த வழிக்கு போக வேண்டாம், என் காரியத்தை மறந்து விட்டேன்னு போய் சொன்னார். இளைய பெருமாள் கொஞ்சம் இடம் கொடுத்தா போறோம். இங்கேருந்து போனார். இவர் போனோன்னு நினைச்சு கிருஷ்ணகிரிக்கு போனோடனே அங்கே உள்ளுக்குள்ள ஸ்திரீகளோட விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருந்தா அந்த ஆபரண துவனி வேற. இவன் முரட்டு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணியும், அதனால இவனுக்கு ராமன் வேற சீத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு, கஷ்டம். இந்த கட்டத்தில் அவன் சுகத்தோடு இருந்து பார்த்தோன்னா இவனுக்கு இன்னும் வயிற்று சத்தியம். அங்கேருந்து பில்ல நான் கயத்தை கட்டி அடிச்சானா. அங்க வால்மீகி வர்ணிக்கிற ரோஷ, இது வால்மீகியுடைய வார்த்தை, ரோஷ வேக பிரகுபிதா சுத்வா, ஏற்கனவே ராமன் கஷ்டப்படுறாருன்னு கோபம். அங்க போனா ஸ்திரீனுடைய ஆபரண துவனி கேட்டு கோபம் 2 பங்காச்சு. ரோக வேஷ பிரகுபிதா சுத்வாச்ச ஆபரண துவனிம் சகார ஜாஸ்வனம் வீரா திச சப்தேன பூரைன்னு 8 திக்குகளையும் கேட்க பில்ல நான் கயத்தை பூட்டி அடிச்சானான். பெரியவாச்சாரோட வியாக்கியானம் பண்ணார். ஸ்தனோஷ்மாவை பற்றி இருந்த தாரின் ஸ்தனோஷ்மாவை பற்றி இருந்த மகாராஜுடைய ஆஞ்சின் தீர்கைக்கு போதுமாயிருந்தது. தேவையா எழுந்துடான்னு கத்துவா. என்னது இவ்வளவு கத்தினாதான் அவன் தூக்கத்துல கொஞ்சமாவது எறும்பு கடிக்கிறாப்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த இது சில சம்ஸ்கிருதம் நீங்களே பார்த்தவங்க அந்த மாதிரி அந்த மகாராஜுடைய காமாந்தியம், அந்த காமத்தினால் ஏற்பட்ட கண் குருட்டுத்தனம் இருக்க, அந்த காமாந்தியம் தீரைக்கு போதுமான அளவுக்கு அப்படி இழுத்து விட்டார். அந்த மாதிரி நீ தூங்குறையே, உன் தூக்கம் கலைய முடியாத அளவுக்கு அந்த பிரணவத்துடைய அந்த சங்கத்துடைய துவனி கேட்கலையா அவனுக்கு. அவ ஊதராளே தூங்குறவாளா எழுந்து ஊதராளே காதல விளையாந்த பிள்ளா எழுந்திராய் பகவத் சம்ஸ்லேஷத்தின் ரசம், பாகவத் சம்ஸ்லேஷத்தின் ரசமரியாதாய். அதான் புதுசு. பகவானுடைய அனுபவத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பாகவத கைகறி வரைக்கும் போயிருக்கும் அவளுக்கு. இது புதுசா வந்த பகவத் சம்ஸ்லேஷத்தோடு நீ நிக்கிற, நீ மாத்திரம் தனியா பகவான் அனுபவிச்சா போறது, எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும் தான் பிள்ளா என்றதாக கூப்பிடுற. பெருமாள் கிட்ட கைகறி மட்டத்துக்காலும் பாகவத்தோட கூடி இருக்கிற ஆனந்தம் தான் ரொம்ப அற்புதம். இது நடுமார் கடுவிலையும் பயிலும் சுடலில் மூத்திலும் ஆழ்வார் 3வது பத்திலையும் 8வது பத்திலையும் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். அந்த பாசுரம் எடுத்து சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். தனிமா புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியாய் தான் தோன்றி முனிமா பிரம முதல்வித்தாய் உலகம் 3ம் முளைப்பித்த தனி மா அந்த எந்த தெய்வத்தை வேண்டான்னு சொல்ல போறோம் அத்தை வர்ணிக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீ போக வேண்டாம். தனி மா தெய்வ தளிர், அந்த திருவடியை பத்தி வர்ணிக்கிச்சே அதுங்கடையே போலாம தோணும். அப்படிப்பட்ட திருவடி நமக்கு வேண்டாம். தனிமா தெய்வ தளிருக்கு புகுதல் அன்றி அவன் அடியார் நனிமா கலவி இன்பம் நாளும் வாய்க்க நங்கட்கே. அவன் அடியார், அந்த அடியாருடைய கலவி இன்பம் இருக்கும் இல்லையா, பாகவத்தோட சம்சர்ஜியத்தை எதிர்த்து தாச ஜனஸ்துதியா, அந்த பாகவத சம்ஸ்ல இருந்தா அவன் அடியார் கலவி இன்பம், அவன் அடியார் மா கலவி இன்பம், அவன் அடியார் நனிமா கலவி. நனி மா எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடாது. ஒரு பொருள் பல சொல். நனி இருந்தாலும் அதிகம் தான் அர்த்தம், மா இருந்தாலும் அதிகம் தான் அர்த்தம். அதிகமான பாகவத சம்ஸ்லேஷத்தை காட்டிலும் பகவத் சம்ஸ்லேஷம் வசந்தது இல்லைன்னு முடிக்கிறார். அது ஒன்று தெரியாது. அதனால சரி, உங்களை எழுப்பினால் யாருன்னு கேட்டாள். நாங்கள்லாம் மகர்ஷிலாம் அவளும் யோகிகள் எல்லாரும் ஹரிஹரின்னு எழுந்து சப்தம் கேட்கிறோம். அந்த சப்தம் கேட்டு நாங்களாம் எழுந்தோம். எங்களை யாரும் ஒன்றை போல யாரும் எழுப்பலை அப்படின்னு அவள் என்ன இருக்கான்னு கேட்டார். பேய் முலை நெஞ்சுண்டு பேய் முலை நெஞ்சுண்டு கள்ளச்சாடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தவில் துயலமிருந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரி என்ற பேர். இங்க ரசமா ஒரு விஷயம் கவனிக்கணும். போது புரிஞ்சது அடையாளம் என்னன்னு கழிச்ச எல்லாத்துலயும் ஒரு எத்த முதல்ல சொல்றது எத்தாடு பின்னாடி சொல்றதுன்னு ஒரு கிரமம் உண்டோ இல்லையா. ரிஷிகள்லாம் சொன்னா அப்புறம் பட்சிகளும் சப்திச்சுன்னு தான் சொல்லணும். ரிஷிகள்லாம் பெரியவாள் இல்லையா, பெரியவாளை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த விஷயம் யாரும் சொன்னா அந்த சுவாமி சாச்சார், அப்புறம் அந்த பையன் கூட சொன்னான், அப்படி அந்த பையன் சொன்னா அப்புறம் சுவாமியும் சாச்சார் அப்படின்னு அது நன்னாரு இல்லையா. முதல்ல மகர்ஷியெல்லாம் எழுந்து ஹரி ஹரின்னு சொன்னா அந்த மகர்ஷி சொன்ன சப்தத்தை கேட்டு நான் எழுந்தேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பட்சிகளும் சப்திச்சது அப்படின்னு சொன்னா தாழ்ந்தது பட்சி. அது பிற்பாடு சொல்லலாம் இல்லையா? முதல்ல யாரா போது அடையாளம் யார் எழுப்பினா போதுன்னா பட்சிகளாம் சப்திச்சது என்ன அது போறாதுன்னு அப்புறம் ரிஷிலாம் முதல்ல போட்டு சொன்னா நல்லா இருது. ஏன் அப்படி போடல என்ன? மனுஷனுக்கு மாறிட்டுல இருந்தா கூட உடம்புக்கு வந்துட்டு எழுந்து முடியாது போட்டா என்ன பண்ணுவா? அதனால அவளுடைய கரெக்ட் அவளுடைய அனுஷ்டானம் பஞ்சுவலா இராது, கரெக்டா இராது. மனுஷன்னு சொன்னா அவன் அபியவஸ்திக்கு தான், மனுஷனுக்கு அபியவஸ்தினா மனுஷனுக்கு தான் காட்டணும். பட்சிகள்ல எல்லாம் வியவஸ்திதமா இருக்கும். தனக்குன்னு ஏற்பட்டு இன்னொரு படிக்கல படுக்காது, இன்னொரு கூண்டுக்கு போகாது. எங்க போனாலும் சரி, யார் படிக்காலும் சரி படுத்துடுவேன். யார் பேண்டா இருந்தாலும் சரி, அது அவன் 1 மாசமா இருக்கும் தோச்சு அவன் உடம்புல இருக்க. இந்த நாகரிகத்துல எவ்வளவு அநாகரிகம் வரும். வேஷ்டியா விழுந்தா 4 மூணமா இருந்தா நினைச்சு போட்டா உழந்து போடும். இந்த பேண்ட்ல அப்படியே இந்த வேர்வையெல்லாம் படிஞ்சது. இது ஒரு பேண்டை நூத்து போடலாமா? அதெல்லாம் கவனமே நாகரிகம் இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு சொன்னா பட்சிகள் அவ்வளவு வேஸ்டமா இருக்கும். அதனால பட்சிகள் கரெக்டா காத்துல 5:50க்கு சூரியன் 5:40க்கு எழுந்துருங்க. அதனால அந்த அனுஷ்டானத்தை முதல்ல சொன்னார். மனுஷனுடைய அனுஷ்டானத்தை மனுஷன் ரிஷியில மனுஷால் தானே அவளுடைய அனுஷ்டானம் சௌகரியம் இருந்தா பின்பாடு 3 மணிக்கு எழுந்துருவா, இல்லாட்டா 8 மணிக்கு எழுந்துருவா. அதனால அவளுடைய அனுஷ்டானம் சரியில்லை. இது ஆண்டாள் மட்டும் இல்ல, சக்கரவர்த்தி திருமனே சரணாகத ரட்சணம் பாரம். இதெல்லாம் நான் அதிகப்படியா சொல்ற விஷயம், நீங்களா ரெசிபி கொண்டது பாசனம் கொஞ்சம் விளம்பிங்க. சரணாகத்தால கைவிடக்கூடாது, ரட்சிக்கணும், அது பரம தர்மம்னு சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்றான் ராமன். இதுக்கு முதல்ல பக்ஷியினுடைய அனுஷ்டானத்தை தான் பிரதானமா காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஷியினுடைய அனுஷ்டானத்தை காமிக்கிறான். நீ ராமாயணத்துல விபீஷண சரணாகதி பண்ண இருக்கும் இல்லையோ, விபீஷண சேர்த்துக்கொள்ள கூடாதுன்னு சுக்ரீவன் தடுக்கிறான். பெருமாள் கட்டாயம் சேர்த்துதான சேர்த்து சரணாகத்தை கைவிடக்கூடாதுதான். அப்படி கைவிட்டா என்னன்னா ஸ்தூயத்தேகி கபோதேன சத்ரு சரணமாகத்தான் அஸ்ய தான் நியாயம்னு கதை சொல்றான். அந்த கதை பிற்பாடு வரும் சொல்றேன். அதாவது தன் பெண்டாட்டி தூக்கின்னு போட்டான். அது ஒரு பெண் புறா, அந்த பெண் புறாவுடைய பெண்டாட்டிய தூக்கின்னு போட்டான் ஒரு வேடன். அவன் மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்தான். அப்போ ஆண் புறா என்ன பண்ணுது, பெண்டாட்டியை காணாமல் வருத்தப்பட்டது. இந்த ஆண் புறா பெண் புறாவை பிடிச்சின்னு ஒரு வேடன் பசியோடையும் இதோடையும் இருந்தான். அப்போ வந்து பெண் புறா சொல்லிட்டு ஆத்துக்காரு கூட்டு என்ன பிடிச்சின்னு போனா அவங்ககிட்ட துவேஷம் பாராட்டாது, இவன் வந்து பசியோடு இருக்கான், அவன் பசியை போக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுது, அதை பசியை போக்கி இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பசியை போக்கி அவனை காப்பாத்திட்டு தான் பெண்டாட்டி தூக்கிட்டு போன வேடனை காப்பாத்திட்டு ஒரு ஆண் புறான்னு அந்த கதையை சொல்லி கிம்புரர் மத்விதோஜனகான்னு சரணாகத்தால கைவிடக்கூடாது, சரணாகத்துல காப்பாதுன்னு ஒரு பெண், அது ஆண் புறா சரணாக தன் பத்தினியை தூக்கிட்டு போனவனா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் சரணாகத்தனை விடக்கூடாது அப்படின்னு அது அனுஷ்டிச்சு காட்டு பக்ஷனுடைய அனுஷ்டானத்தை பிரமாணமாக காட்டார். அப்புறம் சுண்ணுகாதாம் புறா கீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினும் கண்டுனா பரமரிஷ்ணா. அப்புறம் மகரிஷி சொல்றாரு, கண்டு மகரிஷி அரிப்பிராணான் பரித்தஜி ரட்சித்தவ்ய கதஞ்சனா அப்படின்னு திருப்தோவா எதிவாத ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரிப்பிராணான் பரித்தஜி ரட்சித்தவ்ய கதஞ்சனான்னு கண்டு மகரிஷி சொல்றாரு. பரமரிஷி சத்ருவா இருந்தா கூட சரணம் சொன்னா பிராணம் விட்டா அவர் காப்பாற்றணும்னு சொல்றாரு. கண்டு மகரிஷிய வார்த்தையை 2வதா தான் ரெஃபரன்ஸ் பிரமாணம் எடுக்கிறார், முதல்ல பக்ஷி. ஏன்னா அந்த சரணாகத பக்ஷிக்கு ஊற்ற மகரிஷிகளுக்கு இல்லைன்னு. அதோட இன்னொரு சுவாரஸ்யம், அது சுவாமி தேசிகன் அபய பிரதானத்தை ரொம்ப கண்டு சொன்னான். என்ன சரணாகத்தால ரட்சிக்கணும்னு கண்டு மகரிஷி சொன்னான், செய்தான்னு வரல. பக்ஷி என்ன பண்ணிது, செய்தது. டாக் சொல்ல டாக் லெஸ் ஒர்க் மோர். மகரிஷிலாம் பேசுவாளே தவிர நிறைய பேசுவா. ஒரு வைத்தியநாதத்தில் ஒருத்தர் கூட நிறைய தர்மசாஸ்திரம் காலத்தில் 6 மணிக்குள்ள எண்ணெய் வச்சுன்னா பாப்பம் உண்டுன்னு அவர் 6 மணிக்குள்ள எண்ணெய் வச்சிருந்தாராம். ஏன்னு எப்படி எழுதி வச்சு அசையா இருக்குதானே. அந்த மாதிரி கிரந்தங்கள் நிறைய எழுதுவா, பேச்சு நிறைய பேசுவா, சுவானுஷ்டானத்தில் இல்லாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்லாதுங்கோ. எங்க ஐடிங்கெல்லாம் நிறைய உபதேசம் பண்ணி தாங்க அனுஷ்டிச்சு தான் வா சொல்லுவா. ஆச்சாரிய ஸ்தாபியத்துப்பி சுயம் ஆச்சாரிய, நான் சொன்னது எனக்கே ஆனத்துல வந்து சேர்ந்துரும். அப்படி இல்லை, அதுக்காக சொல்றேன். பக்ஷிகள் இருக்க அதிகமா பேசாது, வார்த்தையில அனுஷ்டானத்துல காட்டும். அதுல எது நமக்கு செய்யறது முக்கியமா சொல்றது முக்கியமா அப்படின்னு கேட்டா சொல்றதுதான் முக்கியம், அது செய்யறது முக்கியம். சரணாகத்தை ரட்சிச்சு காட்டிட்டு சரணாகத்தை ரட்சி சொன்னவன் சொன்னானே தான் அவன் செய்து காட்டல, இது சொல்லல செய்து காட்டுது. அதுல பக்ஷிகளுடைய வாக்கியம் தான் அனுஷ்டானம் தான் பிரமாணம் எடுத்த. அதுல பக்ஷிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மகரிஷிகள் அதே போல கொடுக்கணும். அதுல பள்ள அப்புறம் மகரிஷி சொல்றா, இப்ப என்ன பண்ண பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சட கலக்கடை காலச்சு. அது பேய் முலை தாயார போல பேய் முலை நஞ்சுண்டு தாய் வடிவு கொண்டு வந்த பூத்தனை ஸ்தன்னத்தை பானம் பண்ணி தாய் நினைக்க முடியுதான். மாயோ தீய வலவலை பெருமா வஞ்ச பேய் வேடன்
பெருமா வஞ்சப்பே சர்வஜனான எம்பெருமானும் தாய் என்றே பிரமிக்கும்படியா இருந்தது அந்த வேஷம். பெருமாளே ஏமாத்துட்டாள். எப்படி வர அப் டு டேட் மாடல்னு சொல்ற பாருங்க. அதாவது தலை நிறைய கூந்தல், பெரிய பிச்சோடா போட்டு அதை சுத்தி ரவுண்டா ஒரு மல்லி புஷ்பம். தாம் கேசபாஷ வெதிரிக்த மல்லிகாம். வர்ணிக்க முடியாது நம்ம சுகபிரமம், அவருக்கு விஷயமே தெரியாது. ஆனா வர்ணிக்கிச்சு பார்த்தா அந்த பூத்தனைய ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு பெண்கள் அவாகிட்ட இருந்து இவா கத்துனாலோ இவா கிட்ட இருந்து அவள் கத்துனாலோ தெரியாது. தாம் கேசபாஷ வெதிரிக்த மல்லிகாம் பிருஹன் நிதம்ப ஸ்தனகிருஷ்ண மத்தியமாம் ஆகார சரி. அதுக்கு மேல சுவாசசம் சொந்த பட்டு போடுவ சரக்கு சரக்கு சப்தம் கேட்குறது பட்டு போட விட்டுனாரு. கம்பித்த சுவாசம் கம்பித்த பூஷண அந்த தொங்கட்டங்கள் அது அப்படியே காத்து ஆட்டினது. அந்த தலையை ஆட்டி பேசுறது ஒரு ஃபேஷன். இந்த ஃபேஷனுக்குலாம் பூதனை வச்சுட்டு இருக்கா. அப்படி தலையை ஆட்டி ஆட்டி வரலாம். யசோத ரோஹிணி ரெண்டு பேரும் பெருமாள் அவதரிச்சதோ இல்லையா, தன் பர்த்தாவை பார்க்குது மகாலட்சுமியே வந்துட்டாள் நினைச்சாலாம். இப்படி எல்லாரையும் எத்தனை அப்படிப்பட்ட அவளை பேய் முலை நஞ்சு உண்டு. ஆமா, இந்த மாதிரியான பால் நான் காட்டுறதுன்னு ரொம்ப ஆச்சரியமா அவள் ஸ்தன்யேன கிருஷ்ண சபூதனாயாக பிராணன் பபோ லுப்தபனர்புவாயாக யதத்புதம் பாவேதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்தும் ந புனர்பபூவ. இந்த மறுபடி சரீரம் வரக்கூடாது, மறுபடியும் மோட்சத்துக்கு போனோம்னா பூத்தனுடைய பால கிருஷ்ணன் சாப்பிட்ட கதையை நினைச்சா நமக்கு பால் சாப்பிட சந்தர்ப்பமே வராதுன்ட்டு சுவாமி தேசிகன். யதத்புதம் பாவேதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்துவம் ந புனர்பபூவ. ஒரு ஆற்றுல 7-8 பசங்க. இந்த கடைசி பையனுக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வாத்துல மொத்தம் 1 லிட்டர் தான். காஃபிக்கும் அதுதான், பாலுக்கும் அதுதான், மோருக்கும் அதுதான், தயிருக்கும் அதுக்கு எல்லாம் அதுதான். இந்த பையனுக்கு பாவம் ஒரு 2 மில்லி கிராம் கூட பால் கிடைக்காது. அது கிருஷ்ணாவதார காலம். அந்த பையன் சொல்லிட்டு, அம்மா என்னை விட்டுவிடு, நான் எங்கேயா போய் பொழைச்சிக்கிறேன். கிருஷ்ண நாட்டில் கொட்டாயெல்லாம் பெருக்குது, ஆள் இல்லைன்னு சொல்கிறேன், நான் அங்கே போய் பெருக்கிறேன், நிறைய பால் வீடாக கீழே போகிறது, 4 லிட்டர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி போய் எங்கேயோ ஒரு க்ஷேமம் மாதிரி, நம்ம ஆற்றுலாம் சாதம் கிடைக்கல, நீ போ அப்படின்னு விட்டா. அங்கே போனான். 2 மாதம் கழிச்சு ஆற்றுலையாவது ஒரு 2 மில்லி கிராம் பால் கிடைச்சது. அங்கே போனாட்டு அந்த பாலும் அவனுக்கு கிடைக்கலன்னா சாப்பிட பிடிக்கல. கடைசியில் 3-4 மாதம் கழிச்சு கிருஷ்ணன் சொன்னான், அப்பா கிருஷ்ணா உங்காத்துக்கு வந்தால் நிறைய பால் சாப்பிடலாம் வந்தேன், வழக்கமாக கிடைக்கிற அம்மா பால் கூட கிடைக்காது கொடுத்துறாருனா. என்ன காரணம் தெரியுமா? கோபால இது கிருஷ்ணத்துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சயா ஸ்ரிதோ மாதுஸ்தன க்ஷீரம் அப்பியலபியம் துவயா அகிருத்தம். பால் சாப்பிடணும் கிருஷ்ண கிட்ட வந்தான். ஏதோ ஒரு பிரகாரத்தினால பெருமாள் கிட்ட சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அந்த பெருமாள் அழகு சேவிச்சான். இனிமேல் பாலாவது முன்னாடின்னு பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டான். எத்தனையோ பிறவியில் அம்மா பால் சாப்பிட்டான் இல்லையா, அம்மா பால் கூட வழி இல்லாத கொடுத்தேன்னா அடுத்த பிறகு இருந்தா தானே. அந்த மாதிரி அந்த பூத்தனுடைய பாலை சாப்பிட்ட கதையை கேட்டா எதத்பூதம் பாவையத்தான். பால் குடிச்ச கதையை, பெருமாள் பால் குடிச்ச கதையை கேட்டா தத்குத நியாய பிரகாரம் நமக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பால் குடிக்க முடியாத நேரணும். அந்த தத்குத நியாயத்துக்கு விபரீதம் இங்க. இது புரியாது, இவ்வளவுதான். அது சாஸ்திரார்த்தம். அதுக்கு அப்புறம் எதத்பூதம் பாவையதாம் ஜனானாம் ஸ்தனந்த எத்தும்னா புனர்பூவ. அந்த பாலை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே என்னாச்சு, பலம் அதிகமா போச்சு. உடனே கள்ளச்சாடன் கலக்கழிய காலோச்சி உடனே சகடாசுர சம்மாரம். அவன் உடனே என்ன பண்ணா, குழந்தை அழுது இந்த சவத்து மேல விழுந்தது. இந்த பூத்தனுடைய ஸ்தானபானம் பண்ண அந்த பூத்தனா சம்மார கதையை நினைச்சா அப்படியே சுகபிரமம் அப்படியே உருகிற. நம்ம கூட சொல்ற, நீங்க தியானம் பண்ணுங்க. ஏ தத் பூதனா மோக்ஷம் சுனியா கிம் புனः யச்சன் பிரயம் பூதனா லோகபால் அக்னி ராட்சசி ருதிராசன ஜிகாசையாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதிம். இவள் பூத்து கண்ணனை கொல்றதுக்கு பால் கொடுத்து கண்ணனை கொல்ல ஆரம்பிச்சா. இந்த கதையை நினைச்சாலே மோட்சம் வரும். ஸ்ரத்தையா பெருமாளுக்கு பிரகலாதம் இருக்கும், லட்சுமி பால் கொண்டு கொடுக்கல, இவளுக்கு எவ்வளவு பலம். ஜிகாம்சையாபி கொல்லணும்னு எண்ணத்தோட வந்தவளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தாரு. காரணம் அம்மா வேஷம் போட்டு வந்ததுனால. அம்மா வேஷத்துக்கு அவ்வளவு மகிமை. அந்த மாதிரியா சொல்ற. அப்படி அந்த கதை ரொம்ப. அதுக்கு அடுத்தது பால் சாப்பிட்டா உடம்புல கொஞ்சம் பலம் இருந்தா வெறும் இருக்கு தோணுமா. கிரிக்கெட் ஆடுறான், போர் கிரிக்கெட் ஆடுனா உன்னை வெள்ளி கோப்பை ஆடு. நேரத்தே சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி பேய் மூலை நஞ்சுண்டு கள்ளச்சாடம் கலைக்கழகம். அப்படி பெருமாள் குழந்தைக்கு 5வது 6வது படிதான்ற சந்தர்ப்பம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டா. ஆத்தெல்லாம் மொழியாச்சு, ஈரம் ஓலரில். அதுக்காக குழந்தைக்கு பாவம் மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சா, சொல்ல வெந்நீர் வச்சு அப்படியே குழந்தை தூங்கி கொடுத்து. அது என்ன பண்ணா, வண்டிங்கழ ஏனை கட்டி விட்டா. 5 லட்சம் பேருக்கு ஒத்தியே 10 ரூபா கொடுக்குறதுன்னா நாழி எடுத்து குழந்தையானது பால் சாப்பிட்டு ரொம்ப நாழியாச்சு அப்படின்னு சொல்லி பால் பசி எடுத்தோடனே காலை உதைச்சு. அவ்வளவுதான். வண்டி முழுக்க அப்படியே தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேறா பிளந்து வீய திருக்காலாண்ட பிரானே. ஏன் வாயால் வலியா இருக்கு,
தாயும் தகப்பனும் வேண்டா விரைன்னு வியாக்கியானம். வாய் உள்ள பிள்ளையா இருந்தா பொழைச்சதுன்னு சொன்னால தென்னாலிராமன் பார்த்து ராஜாவுடைய தோட்டத்தில் மொத்தம் ரோஜா பூ துண்டு. தென்னாலிராமனுடைய பிள்ளை. தென்னாலிராமன் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டிவன். அந்த போலீஸ்காரர்கள் நினைச்சா அப்பா ராஜாவுக்கு வேண்டியாச்சு என் பிள்ளைய எப்படியா மடக்கி அவங்ககிட்டே துவேஷம். அவன் பிள்ளைய கேஸ் ஆட்டுன்னு புக் பண்ணிட்டான். அப்படியே தோட்டத்தில் அவன் கையை பிடிச்சி எடுத்துன்னு போறான். அடிச்சுன்னு எடுத்துன்னு போறான். இந்த இந்த குடல் நிறைய பூ அப்படியே பறிச்சு கையும் களவும் ஆட்டுட்டான். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. தென்னாலிராமன் வாசல் வழியாக போயிட்டு இருக்கான். உன் பிள்ளைய பார்த்தி இல்லையா திருடி விட்டு போட்டான். வாய் உள்ள பிள்ளையா இருந்தால் பொழைச்சிக்குது. நான் நீங்கள் போய் காப்பாற்றுங்களேன். வாய் உள்ள பிள்ளையா தானாக பொழைச்சிக்குதுன்னாங்க. அவன் என்ன கேஸ் கிடச்சது சந்தோஷத்தினால என்ன பண்ணா திரும்பி பார்க்க ஆக்ஷன் போயிட்டு இருக்கான் பிள்ளைய, அந்த திருட்டு பையனை. இந்த அவன் போகிறதுக்குள்ள ராஜாவுடைய அரண்மனை போகிறதுக்குள்ள என்ன பண்ணுறது, வாய் உள்ள பிள்ளையா இருந்தால் பொழைச்சுன்னு அப்பா சொன்னாரே, இப்போ வாய்க்கும் படைக்கிறது என்ன சம்பந்தம் யோசனை அப்படின்னு யோசனை பண்ணான். பார்த்தா குடல் இருக்குது ரோஜா பூ இல்லையோ. ஏன் வாய் உள்ள பிள்ளையா இருந்தால் படைக்குன்னு சொன்னார். ரோஜா பூ முழுக்க முழுக்க என்ன பண்ணா காம்பெல்லாம் கிள்ளி போட்டு மொத்தம் சாப்பிட்டு போட்டான். அங்கே போனால் வெறும் குடலை. எதுக்காட ஆஷன் தானே உங்கள் தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூ முழுக்க ஆஷன் வந்துட்டான், எடுத்து பறிச்சுன்னு வந்துட்டான். இவன் சொன்னா எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பிரீத்தியாக இருக்குங்களோ இல்லையோ, அது பொறுக்காது என்ன கேஸ் புக் பண்ணுறதுனா நான் ஒரு பூவையும் பறிக்கல, பாருங்களேன் குடலில் பூ இருந்தா அப்படின்னா. பார்த்தா ஒரு பூ இல்லை. ஏடா எங்கேயா விட்டேன், நான் தான் கையை பிடிச்சி விழுந்து வந்துருக்கேனே, நான் ஒத்தையும் விடலைன்னா. பார்த்தா பூவே இல்லை. வாய் உள்ள பிள்ளை. அதுபோல் கண்ணன் பூத்தனி சம்மாரத்தை வாயால் பண்ணிட்டான். ஏன் சகடாசு மாதிரி திருக்கால பண்ணிட்டான். வாயால் வலியா இருக்கு தாயும், வாயால் வலியா இருக்கு தாயும் வேண்டாம் தகப்பன் வேண்டாம். அந்த மாதிரி பகவத் விஷயத்தில் வியாக்கியானத்தில் பண்ற. அந்த மாதிரி கள்ளச்சடன் கலக்கழைய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிப்பட்ட எம்பெருமானி ஹிருதயத்தில் தியானம் பண்ணி நேற்று சொன்னா போல காத்தால் எழுந்துச்சு மெல்ல எழுந்து அந்த தளர்ந்தும் முறிந்தும் சகடவசர் உடல் வேறாக இருக்கும் இல்லையோ, அது எதுக்காக சொன்னார்னா அது அழியும்படியா சொன்னா போறேன்னா தளர்ந்தும் முறிந்தும் சொல்லுவானேன்னு வியாக்கியானம் பண்ண. பின்பு தூளம் காண உண்ணாதபடி, அது தூள் கூட காணாபடி ஒழிச்சுட்டார். அது என்ன அந்த அழியிற அந்த அசுரன் அழிஞ்சதை பற்றி அவ்வளோ சந்தோஷம். அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பே ஆழ்வார் வர்ணிக்கிறார்னு அப்படி வர்ணிக்கிறார். அப்படி வெள்ளத்தோல் துயிலும் வந்து உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் வெள்ள எழுந்து அரியன்ற பேரும் உள்ளம் இங்கே அரியன்ற பேரரும் உள்ளம் பூந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். நிறைய வியாக்கியானங்கள். இங்கே சுவாபதேசத்தில் புல்லும் சிலம்பினான். அங்கே பக்ஷிகள் தான் ஆச்சாரியர்கள். சேர்ப்பாரை பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகன்னும் குரு சப்ரம்மச்சாரி சிஷ்யஸ்தானே பேசும் ஆச்சாரியர்கள். அதான் நிறைய ஆச்சாரியால் தான் இங்கே பக்ஷியாக இருக்கிறவ. அவ புல்லும் சிலம்பினான். முதல்ல பகவான் ஆச்சாரியனாக உபதேசம் பண்ணிச்சு ஆரம்பிச்சு மனுஷனா வந்து உபதேசம் பண்ணா ஜனங்கள் கெடுக்காதுன்ட்டு முதல்ல பக்ஷியாக தான் அவதாரம் பண்ண. ஹம்ச மத்ஸ்ய ஹைகிரீவ அவதாரம். ஹைகிரீவ அவதாரத்தோடு முதல்ல சொல்ல ஹம்சா அவதாரம்னா பக்ஷியாக தான் அவதாரம் பண்ணார். ஏன்னா மனுஷனா வந்து அவதாரம் நான் ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன், நீ உங்ககிட்ட நான் என்ன உபதேசம் பத்துக்கிறது இந்த ஜனங்கள் ஒத்துக்காது. அதுக்காக விஜாத்தியமான பதார்த்தங்கள் காலில் விழுந்தாலும் விழுவாளே தவிர மனுஷன் காலில் விட மாட்டான். அதனால பக்ஷியா அவதாரம் பண்ணார். இது உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு. உஷஸ்தின்னு ஒருத்தர், அதாவது ஜானஸ்ருதிக்கு ஒரு ஹம்ச பக்ஷி தான் ஞானத்தை போட்டுது. அந்த கதை ரொம்ப விசிதமான கதை. அதனால அந்த புல்லும் சிலம்பினான் இது நம்ம பெரியாழ்வார் எழுப்புறதான பாசனம். அவர் கருடனுடைய அவதாரமாக இருக்கிறதால அந்த பக்ஷிராஜனுடைய அவதாரமாக இருக்க முடியாத பெரியாழ்வார் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற. புல்லா எழுந்திராய் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டாமா அப்படின்னு தான் கூப்பிடுறார். புல்லும் சிலம்பினான் புல்லரையன் கோயில் வெள்ள பிளிசிங்கன் பேர். அவ உபதேசத்தில் என்ன பிரணவார்த்தம் வழிபடும். வெள்ளை பிளிசிங்கன்னா பிரணவத்துடைய ஓங்காரஸ்ய ஆதிசப்தஸ்ய கண்டம் வித்வா சங்கத்துடைய ரவத்தை சங்கத்துடைய சப்தம் பிரணவத்துடைய சப்தம் மாதிரியே சொல்லுவார். அதுல பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷபூத்தன் அர்த்தம் கிடைக்கிறது. பாகவதாளுக்கு சேஷபூத்தன் என்பதான் அர்த்தம் அது கிடைக்கிறது. பேரரும் கேட்டிலே புல்லா எழுந்துடாய் நீ காலக்ஷேபத்தில் ரசம் அறியாதவள் அதில் எழுந்துவாருதான் கூப்பிடுற. உள்ளத்துக்குண்டு அந்த கிருஷ்ணனை மனசுல பாடுன்னு பெரியாழ்வார் தான். உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் அந்த கிருஷ்ணனுடைய கதையை மனசுல வச்சுட்டு அவர் புல்லா என்பது பெரியாழ்வாருக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா இவர் ஒன்றும் தெரியாதவர் இல்லையா. தொல்லை மாலை ஒன்றும் பாராதே பல்லாண்டென்று காப்பிடும் பான்மைன்னு சொன்னார். இவர் பகவான் நமக்கெல்லாம் ரக்ஷகன். நாமெல்லாம் பகவானை கை பார்த்துட்டு இருக்கோம்ன்ற அந்த எண்ணம் இல்லை. சாஸ்திரம் வாசிக்கிற போது இருந்த ஞானம் பெருமாளை நேர பார்க்கச்சு மாறி போயிடும். சாஸ்திரம் வாசிச்சு பெருமாள் தான் நம்ம காப்பாற்றுறார். நாமெல்லாம் அவனாலே காப்பாற்றப்படுகிறவர் நினைக்கிறோம். அந்த பெருமாளை நேர பார்க்கச்சு அந்த பெருமாளை நாம் தான் காப்பாற்றுறோம்னு எண்ணம் வந்து விடுது. அவனுடைய அழகை பார்த்த சௌகுமாரத்தை பார்த்தோன்னே. அது மாதிரி பெரியாழ்வார் சாஸ்திரம் வாசிக்கிற போது அவன் தான் சர்வரக்ஷகன் நினைச்சுன்னு பாடினார். நேரம் அவர் பாட்டுக்கு எழுதா பெருமாள் கழுவாக தெளி சேவை சாய்க்கிற போது அப்பா நீ க்ஷேமமா இருக்கணும் பல்லாண்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அது காரணம் ஒன்று அந்த
சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதே பல்லாண்டென்று காப்பிடும் பான்மேன் என்றதா அந்த காதல் பகவத்கீதையில காதல் வந்து நான் பையன் அமெரிக்கா போட்டு வருவான் நன்னா பெருத்திருப்பான் ஐயோ இழைச்சி போட்டே அந்த அப்பா அம்மா அவன் இழைக்கவே இல்லை ஏன் அப்பெல்லாம் குழந்தைய கட்டிண்டா கைக்குள்ள அடங்கி போடுவான் அமெரிக்கா போட்டா கட்டினா 2 கை போறல அப்படிச்சே தெரியும் ஐயோ இழைச்சி போட்டேன்னு சொல்லுவான் அந்த பாசத்தினால. அந்த மாதிரி பெருமாளை பத்தி பாடிச்சு பல்லாண்டுன்னு பாடுறாரு. அது ஞானம் இருந்தா பாடுவாரா? அந்த ரக்ஷ பாவம் மாறாடி கொடுத்து அதனால பிள்ளாய் அஜ்ஞானத்தினாலே பெரியாழ்வான்னு பேர் வந்து அஜ்ஞானத்தினாலே பெரியவர்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த மாதிரி உள்ளத்துக்குண்டு முனி விரும்பியுள்ளன்னு அந்த பெருமாளுடைய சரித்திரங்களாம் தந்த வச்சுக்கொண்டு அவர் பாடினவர். அந்த மாதிரி உள்ளத்துக்குண்டு முனி விரும்பியோகரும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரும் உள்ளம் பூந்து குளிர்ந்தேலோ ரொம்பவர். கிருஷ்ணானுபவத்தில் ரொம்ப அந்த பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சாடம் கலக்கடை கால வச்சு கிருஷ்ணாவதார விற்த்தாந்தத்தை முழுக்க அருளி செய்தவர் சுவாமி பெரியாழ்வார். அதனால் அவரை பற்றி எழுப்புறதாக இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் சொல்லுவார். அந்த உள்ளத்துக்குண்டுன்னு சொன்னதால் விஷ்ணு சித்தன்னு பேரோ இல்லையோ இவருடைய ஹிருதயம்தான் தனக்கு ஹிருதயம் வாசஸ்தானம்னு கொண்டவனவன். அதில் மகான்களுடைய ஹிருதயம் கடைசி கொடுத்தோன்னா அவன் கோவிலெல்லாம் கூட போக மாட்டான். இதெல்லாம் அங்கெல்லாம் புல் எழுந்து போயிடும் என்றதாக சாய்கிறார். அந்த மாதிரியாக அந்த பெரியாழ்வாரை பற்றி சொல்றதுன்னு நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இதை பற்றி